பாட்காஸ்ட் மக்களே, இன்னைக்கு நம்ம கூட மண்டையை திறந்து பேசுகிறதுக்காக செகண்ட் டைமாக கோச் முர்துசா ரஷீத் வந்திருக்காரு. வெல்கம் முர்துசா. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ அகெயின். ஸோ நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன் இன்றைக்கி தான் டெல்லியிலேருந்து திருப்பி ரிட்டர்னு. பட் ஐம் ஷூர் வில் ஹேவ் அ குட் ஷோ டுடே. எஸ், அவர் ஏன் டயர்டாக இருக்கார், ஏன் மூஞ்சி ஏன் டயர்டாக இருக்குன்னா, we are just back from Sheru Classic. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஷேரு கிளாசிக்கில் என்னென்ன நடந்துச்சு, என்ன பார்த்தோம், அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா நிறைய பேர் போன எபிசோடில் ஆஃப் சீசன் பேசிக் மசில் பில்டிங்கை பற்றிலாம் கேள்வி கேட்டிருந்தீங்க. அதை பற்றியும் நம்ம முர்துசாவோட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டு பிகின் வித், ஹவு வாஸ் ஷேரு கிளாசிக்னு கேட்குறதுக்கு முன்னாடி, கங்க்ராட்ஸ் ஆன் யோர் செகண்ட் கிளைண்ட் ப்ரோ கார்ட். ஸோ அனீக் ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால் அவரோட ப்ரோ கார்டு ஜெயிச்சார். பிஃபோர் முர்துசா பேசுகிறதுக்கு முன்னாடி ஹீ வாஸ் சச் அ சிம்பிள் கை. அவங்க அம்மாவை கூப்பிட்டு தான் வந்து நேஷ்னலுக்கும் வந்தார். அப்போ தேர்ட் பிளேஸ் பண்ணார். ஹி வாஸ் நாட் ரெடி, ஹி வாஸ் நாட் இன் ப்ரெப். நேஷ்னல்லேருந்து வி ஹேட் 2.5 weeks ஃபார் திஸ். இந்த காம்படிஷனில் யாருன்னே தெரியாதுப்பா அந்த பையன், சும்மா அப்படி காம்படிஷன் பண்ண வந்தான். கேட்டகிரி ஜெயித்தான், ஓவரால் ஜெயித்தான், ப்ரோ ரேங்க்ஸில் போனான், டாப் 5 வந்துட்டான். அப்படின்ற அளவுக்கு ஃபுல் இண்டஸ்ட்ரியே புரட்டி போட்ட ஒரு நேம். ஸோ லெட்ஸ் பிகின் வித் அனீக்ஸ் அப்டேட். ஹவு டிட் யூ ஃபைண்ட் திஸ் கை? என்ன மாதிரி கிளைண்ட் அவர்? நான் 6 months முன்னாடி காண்டாக்டில் வந்தவன். பட்டு அவர் கொஞ்சம் ரகட் பாடி, ஐபிபிஎஃப்பில் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப சைஸு, ஆனால் போஸிங் பண்ண தெரியாது, அந்த மஸ்குலாரிட்டி கூட இல்லை. பட் ஆனால் ரகட் பாடி, அந்த பாடி பில்டிங் பேக்ரவுண்ட்லேருந்து வந்த பையன். ஸோ ஹீ ஹேட் த மசில், தட் ரகட் மசில் விச் இஸ் நீடட் கரண்ட்லி ஃபார் த கரண்ட் ப்ரோ சீன் அண்ட் எஸ்பெஷலி வித் 2 pro shows ஹேப்பனிங் இன் இந்தியா. ஸோ அவர் அங்கே ஒரு கோச் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தார் அவருக்கு. ஸோ அவர்கிட்ட நிறையா மசில் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த மசில் எப்படி காட்டணும் தெரில அவருக்கு, மென்ஸ் ஃபிசிக்கில் எஸ்பெஷலி இன் என்பிசி அண்ட் ஐஎஃபிபி. ஸோ அதை மட்டும் என்கிட்ட காண்டாக்டில் வந்து வி ஸ்டார்டட் சேஞ்சிங் ஹிஸ் ட்ரைனிங் ஸ்டைல் அண்ட் போசிங் ஸ்டைல் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். அதை பண்ணி நம்ம இந்த வாட்டி சொன்னாங்க வேறு ஒரு என்பிசி ஷோ பண்ணி தான் ஆகணும். ஸோ வெஸ்ட் பெங்கால் இந்த வாட்டி எதுவுமே ஷோ ஆகலை. ஸோ வி சோஸ் நேஷ்னல்ஸ் இன் ஹரியானா. தட் வாஸ் ஐ திங்க் ஸோ சம் ஃபியூ வீக்ஸ் பிஃபோர் திஸ். ஸோ அவர் பண்ணார். ஆனால் நம்ம ஃபுல் ஃபார்ம் அதில் ஏம் பண்ணல. பிகாஸ் நம்ம ஃபுல் ஃபோக்கஸு ஷேரு கிளாசிக்கில் தான் இருந்துச்சு. அதை பண்ணால் தான் நம்மளுக்கு வி வர் ட்ரைங் ஃபார் த ப்ரோ கார்ட். பட் டு பி வெரி ஆனஸ்ட், நம்ம ட்ரை பண்ணல. சரி பெஸ்ட்டு பண்ணலாம், நம்ம ஃபஸ்ட்டு ஷோ அவர் வராரு. பிகாஸ் அவர் ரொம்ப சிம்பிள் பையன் பேசிக்காக, ஃப்ரம் அ வெரி ஸ்மால் ஃபேமிலி. அவர் அப்பாலாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத இருக்கார். கொஞ்சம் இன்ஹேலர் யூஸ் பண்ணும், நிறையா வாட்டி ஹாஸ்பிட்டலைஸ் ஆவாங்க பர் மந்த்து. அண்ட் யூ ஒன்ட் பிலீவ், அவர் இன்னும் கூட ஆஸ்பெஸ்டாஸ் மாதிரி வீட்டில் தான் இருக்கார். ஸோ மழையில் வந்தானா உள்ளே வரும், அந்த மாதிரி வீட்டில் தான் இன்னும் கூட இருக்கார் அவர். ஸோ அவர் சப்போர்ட் கூட அந்த மாதிரி அவருக்கு கிடைக்கல. அங்கே சொன்னேன், இந்த மாதிரி ஷேரு கிளாசிக்கில் பண்ணலாம், உனக்கு நல்லா சான்ஸ் இருக்குது. ஸோ அவர் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் ஆன அந்த என்பிசியில் தான். ஸோ அது அப்புறமா நிறையா பேர் அவருக்கு பார்த்து அங்கே சொன்னார். எதுக்கு நான் அங்கே போனேன், லவ் ப்ரீத் ஐபிபி ப்ரோயை அவர் பார்த்துட்டு போசிங் கற்றி கொடுத்தாரு. அவர் அங்கே பார்த்துட்டு அவர் இங்கே மீட் பண்ணார் இங்கே ஷேரு கிளாசிக்கில். ஸோ அவர் சொல்லிட்டு இருந்தார், ஸோ இந்த மாதிரி ஐ சா அனிக் இன் ஹரியானா அண்ட் ஐ டோல்ட் ஹிம் தட் யூ ஹேவ் அ குட் ஃபிசிக். ஸோ அவர் சொன்னார் அங்கே அவர். ஸோ அதுலேருந்தே அனிக்கு இன்னும் கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. சரி நம்ம ஏதாவது அங்கே பண்ணலாம். ஸோ அதை பண்ணி நம்ம வி ஒர்க். பட்டு நம்ம நிறையா ஒர்க் எனக்கு பண்ண தேவையில்லை. உண்மையாக சொன்னால் அவர் நல்லா ஹார்ட் ஒர்க்கரு. அவர் நம்ம என்ன சொன்னோன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் ஃபாலோ பண்ணுவார். இப்போ ஒரு டயட் போட்டு கொடுத்தா இந்த டைமில் இது பண்ணுனா அவர் அந்த மாதிரி ஃபோக்கஸ் மைண்ட் அவர் அதை பண்ணி கரெக்டாக நம்ம ஃபார்ம் எடுத்துன்னு வந்தோம். ஆனால் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இஸ் லைக் ஹிஸ் ஃபிசிக் ஜஸ்ட் ஓப்பன்ட் அப் ஆன் ஸ்டேஜ். சில சேஞ்சஸ் பண்ண அவர் போசிங்கில், சைட் போசிங், ஹி ஹேஸ் அ ஸ்மால் வேஸ்ட் அண்ட் ஆல் தட், பட் ஹி டாமினேட்டட் த ஹோல் லைன் அப் பேசிக்லி. பட் லெட் மீ டெல் யூ அபவுட் த ஷோ. திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த most toughest show I have seen, especially in amateur level. Even the pro level was very very tough with lot of foreign bodybuilders coming this time, because post covid இந்த வாட்டி தான் நிறைய bodybuilders, foreign bodybuilders நம்ம இங்கே பார்க்குறோம். இல்லைனா நிறைய இந்தியன்ஸ் தான் இருக்கும். ஸோ ஃபாரின் bodybuilders பண்ணி இந்த ஷோ ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடுச்சு. ஸோ கம்மி கம்பெட்டிட்டர்ஸ் இருந்தாங்க, நோ டவுட்டு, பர் கேட்டகரி. பட் த குவாலிட்டி வாஸ் வெரி வெரி டஃப். ஸோ
ஆஸ் யூஷுவல் எல்லாம் பெரிய பெரிய நோட்டிசபிள் ஆள் தான் எல்லா கேட்டகரிஸ் வின் பண்ணாங்க. இந்த ப்ரோ ஷோ வாஸ் வெரி வெரி டஃப். ஸோ தேவர் 2 ப்ரோ கார்ட் கொடுத்தாங்க. ஒரு ப்ரோ கார்ட் ஜீஜோ ஜான்க்கு போச்சு, இன்னொரு அனிக்கு போச்சு. ஈவன் ஜீஜோ ஜான் லாங் டைம் பியூட்டிஃபுல் ஸ்ட்ரக்சர். ஜீஜோ ஜான், ஐ லவ் his physique. I'm a big fan of his physique. The way he poses, and it is charisma. Yes, he brings, you know, that kind of charisma on stage, and his posing style, I love watching that guy pose. Super. So in fact வந்து அனிக் பற்றி சொல்லணும்னா because I was doing my trainee judge in the international panel. ஸோ ஹெட் ஜட்ஜுக்கு நேர் பின்னாடி நான் உட்காந்துருக்கேன். ஸோ எல்லாருமே வந்து யூ வுட் ஹவ் சீன் யூடியூப்பில் பார்ப்பீங்க, அண்ட் நீங்கள் எல்லாமே வந்து பின்னாடியிலேருந்து யூ வுட் ஹவ் சீன் இட் ஆன் த ஸ்க்ரீனில் பார்த்தீங்க. பட் இன் பர்சன் ஒரு ஜட்ஜு பார்க்குற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு 30 செகண்ட் ஃபஸ்ட்டு போசிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் கம்பேரிசன் கேமின். உள்ளே வாக் பண்ணி வரும்போதே, மேபி ஐ எம் எக்ஸாஜரேட்டிங், ஜே கட்லர் 2009 வரும்போது என்ன ஒரு வாவ் ஃபேக்டர் இருந்துச்சோ ஃபார் இஸ் ஃபேன்ஸ், அந்த அளவுக்கு வாவ் ஃபேக்டர் இந்த ஸ்போர்ட் பிடிச்சவங்களுக்கு இருந்திருக்கும். பிகாஸ் எனக்கு ஐ ஹேட் அ கூஸ் பம்ப்ஸ். இவன் நேஷ்னலில் வேறு மாதிரி இருந்தானே, இப்போ இஸ் வாக்கிங் இன் லைக் அன் அனிமல். ஹி வாஸ் நாட் கான்ஃபிடென்ட், பட் அவனை பார்க்கும்போது ஹி வாஸ் அன் அனிமல் வாக்கிங் இன். அண்ட் வந்த உடனேவே வந்து ஹி கிராப் த அட்டென்ஷன். எல்லா ஜட்ஜும் இப்படி ஆணு வாயை பொழந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஐ நியூ ஓகே, இந்த பையன் இந்த கேட்டகரியை டேமேஜ் பண்ண போகிறான். தென் வென் ஐ சா த என்டையர் திங், நான் வந்து யோசித்தேன், இவனை வந்து ஓவரால் லைனப்பில் வச்சா ஒரு ப்ரோ கார்டு வந்துடும் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பிகாஸ் எல்லாரையும் நம்ம பக்கத்தில் போட்டு பார்க்கல. இன்ஃபேக்ட் த ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஜெயிச்ச பையன் ஹி வாஸ் லைக் டூ டாமினேட்டிங் ஃப்ரம் ஷோல்டர் டு ஷோல்டர். பட் அந்த பையன் எல்லாமே ஹி வாஸ் புட்டிங் ஹிம் லைக் அ டுவார்ஃப் வென் ஹி ஸ்டுட் நெக்ஸ்ட் டு ஹிம். அவனோட பெரிய கேட்டகரி பசங்களாம் அவனோட சின்னதாக தெரிஞ்சாங்க. எதுக்குன்னா அவர் இப்போது கேட்டகரி முடிச்சுட்டு ப்ரீஜிங் முடிச்சுட்டு கீழே வந்தால் கூட அவர் வந்து எனக்கு சொல்கிறாரு, பிகாஸ் ஹீ இஸ் ஸோ நைவ். பிகாஸ் அவருக்கு ஜட்ஜிங் பற்றி எதுவுமே தெரில. அவர் வந்து எனக்கு சொல்கிறாரு, எனக்கு தெரில மாஸ்டர் என்ன பிளேசிங் வரும், பிகாஸ் எனக்கு சென்ட்ரலில் வச்சுட்டு எனக்கு மூவே பண்ணல, ஸோ எனக்கு தெரில. ஸோ தென் ஐ எம் ஆஸ்கிங் ஹிம் வேர் யூ இன் த பாக்ஸ். அந்த பாக்ஸ் பற்றி அவருக்கு தெரில. ஸோ நான் சொன்னேன், நீ பாக்ஸ்குள்ளே இருந்தால் தான் யுவர் சென்டர் யூ மே பி கோல்டு அப்படி சொல்லி. அப்புறம் தான் அவருக்கு புரியுது இது இந்த பாக்ஸில் இருந்தால் தான் கோல்டே வரும் அந்த மாதிரி. இன்ஃபேக்ட் டெரிக் வந்து அவரோட பேட்டர்ன் எப்படி இருந்ததுன்னா, அவரோட மைண்டில் ஹூ இஸ் ஆன் டாப் அவரை தான் ஃபஸ்ட்டு நம்பராக கால் அவுட் பண்ணார். ஹி வாஸ் காலிங் இன் ஆர்டர். அந்த ஷோ புரிஞ்சவங்களுக்கு தெரியும், வாஸ் காலிங் இன் ஆர்டர். அப்புறம் கம்பேரிசன் பண்ணி ஐ காட் டு நோ தட். யா. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் இவரோட நம்பர் தான் கூப்பிட்டாரு. அப்போவே வந்து இட் வாஸ் லைக் ஹாஃப் நோன். அண்ட் தென் ஓவரால் ஆல்சோ வாஸ் அ கிரேசி திங். அண்ட் ஐ ஜஸ்ட் ஹாவ் டு சே திஸ், இன்டர்நேஷ்னல் நிறையா வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. பிகாஸ் ஐ வாஸ் இன் த ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ். ஈரான் டீம்லேருந்து 40 பேர் அமெச்சூர் வந்திருந்தாங்க, மென் அண்ட் விமன். ரஷ்யாவிலேருந்து 18 பேர் வந்திருந்தாங்க. வி ஹேட் பீப்புள் ஃப்ரம் வியட்நாம், வி ஹேட் பீப்புள் ஃப்ரம் துபாய், வி ஹேட் பீப்புள் ஃப்ரம் அதர் மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ், யுஎஸ்ஏலேருந்து ஆள் இருந்தாங்க. ஸோ அக்ராஸ் த குளோப் எல்லா இடத்துலேருந்தும் ஆளுங்க இருந்தாங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக லைக் 212 கேட்டகரி, ஓகே, பிஃபோர் வி கெட் பேக் இன் டு த அமெச்சூர் 212 கேட்டகரி அவங்கெல்லாம் வந்து நிற்கும்போது ஐ ஜஸ்ட் ஹாவ் டு சே திஸ். என்னென்னா, இப்போது எல்லாருமே வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு இந்த பாடி பில்டர் சூப்பராக இருக்கான், அந்த பாடி பில்டர் சூப்பராக இருக்கான் அப்படின்வீங்க. இன் பர்சன் இந்த 212 பாடி பில்டர்ஸை நீங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மென்டல் ஆகிடுவீங்க. ஏன்னா ஒருத்தருக்கும் இந்த இத்தினூண்டு ஸ்பேஸ் கூட இல்லை, ஓவர் ஃப்ளோயிங் வித் மசில். அதான் எதுக்குன்னா, இப்போ யூடியூப்பில் நீங்கள் வீடியோ ஃபார்மில் பார்க்குறீங்க, இன்ஸ்டாவில் நீங்கள் ஃபோட்டோ ஃபார்மில் பார்க்குறீங்க. நீங்கள் இன் பர்சன் பார்த்தானா அந்த 4D லுக்கு 8D லுக் நம்ம சொல்லுவோம். யூ கேன் see the body from all angles. So they are really freaks of nature actually. Who are a bodybuilding fan, ஓகேவா? எல்லாரையும் இல்லை, பாடி பில்டிங் ஃபேனாக நீங்கள் இருந்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் நடக்கிறது 2 வாட்டி இன்டர்நேஷ்னல் ஷோ. அந்த ஷோக்கு வந்து இந்த ப்ரோ டிவிஷனை ஒரு வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா you will know where the international standard is. And also நான் இன்னொரு சொல்கிறேன், அந்த ஷோ ஆர்கனைசர் இட்ஸ் அ பிக் திங். பிகாஸ் நம்ம ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடியே யோசிப்போம், நம்ம ஏதாவது ஒரு ப்ரோ ஷோ பார்க்கணும், எப்படி இருக்குது, எப்படி ஆள் வராங்க. அது நவ் வி ஆர் கெட்டிங் அ சான்ஸ் டு see them twice every year, actually speaking. Not just the pro show, exactly. இவங்க வந்து இப்போ they had brought in lot of guests. இப்போ விளாட் அப்படின்னு ஒருத்தர் வந்து he was like a size monster. சுக்கரோச்சோ. அப்புறமா காய் கிரீன் பார்த்தீங்க அப்படின்னா you will go crazy. நான் ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ் அப்பா. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு, அது பெரிய விஷயம். ஸோ அது நம்ம டெல்லியில் ஒரு வாட்டி நடக்குது, ஒரு பாம்பேயில் நடக்குது.
ஸோ இப்போது ஆக்சுவலி ஐ திங்க் ஸோ தேவ் அனௌன்ஸ் த டேட் ஃபார் பாம்பே ரைட் இன் நவம்பர். ஸோ அது இன்னும் டபுள் மடங்காக இருக்க போகுது இங்கிலேருந்து. எதுங்கன்னா பாம்பேல எப்போவுமே நிறைய அத்லீட்ஸ் வராங்க. இட் இஸ் த பெஸ்ட் டைம் ஆஃப் த இயர் ஆல்சோ. நிறையா வாட்டி எதுனா கம்பீட் பிகாஸ் இந்த டைம் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். நிறையா பேர் அதுக்காக மேபி கம்பீட் பண்ண மாட்டாங்க இதுக்காக. ஸோ மேபி ஆஃப்டர் த ரெயின்ஸ் தென் த வின்டர் செட்ஸ் இன் நிறைய பேர் அதில் டயட் ஸ்டார்ட் பண்ணி அதில் இன்னும் நிறையா காம்படிட்டர்ஸ் வர போகிறாங்க. பட் ஆனால் லாஸ்ட் இயர் நம்ம பாம்பேவும் பார்த்தோம். த குவாலிட்டி ஆஃப் பாடி பில்டர்ஸ் அப்படின்றது போன ஷோவோட ஐ ஃபெல்ட் இட் வாஸ் கண்டிப்பாக நோ அது பெட்டர். அது ரீசன் நான் எதுக்கு சொல்கிறேன்னா பிகாஸ் ஷேரு ஆங்கிரேஷ், மனிஷ் காந்தி சார், எவ்ரி ஒன் இஸ் கிவிங் தீஸ் பீப்புள் சான்ஸ் டு ஷோகேஸ் தேர் பாடி. நோ இப்போ நிறையா பேர் எனக்கே வந்து சொல்லுவாங்க ஏதோ பாடி இல்லாமல் எனக்கு ஷேரு கிளாசிக் ப்ளே பண்ணும். நிறைய பேருக்கு தெரியாது. தே வில் நாட் டெல் தட் ஐ வாண்ட் டு ப்ளே ஃபர்ஸ்ட் மிஸ்டர் கொல்கட்டா ஆர் மிஸ்டர் வெஸ்ட் பெங்கால். ஸ்ட்ரெயிட்டவே அவர் வந்து சொல்கிறாங்க எனக்கு ஷேரு கிளாசிக் அடுத்த ஷேரு கிளாசிக் ப்ளே பண்ணும். ஸோ அந்த மைண்ட் செட்லேயே இப்போது பசங்களாம் ரெடி ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுவே அவருக்கு தெரியுது அங்கே போய் ஷோகேஸ் பண்ணுறதுக்கே பெரிய விஷயம். அந்த மாதிரி they are given a big platform to these people to showcase their body. It is a great thing happening. அதாவது ஷோகேஸ் அப்படின்றத விட என்னை பொறுத்த வரைக்கும் the standard of sport. Yes. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேயரோட இப்போ ஒன்றும் இல்லை. இப்போது ஒரு பிளேயர் வரான், மனசில் ஏதோ ஒன்று நினச்சிட்டு சும்மா வந்து காம்படிஷன் பண்ணணுன்னு வரான். அங்கே பார்த்த உடனே he gets like ஜெலஸ் அப்படின்றது வந்து ஜென்ரலாக இப்போ நம்ம பக்கத்து வீட்டு அங்கிள் ஆண்டி ஜெலஸ் பண்ணாங்கன்னா உனக்கு சாபம் விடுவாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் when he gets jealous he starts working. அவனோட லெவல் நம்ம எப்படி மேட்ச் பண்ணுறது, அவனை எப்படி பீட் பண்ணுறதுன்னு ஜெலஸ் அப்படின்றத ஒரு இன்ஸ்பிரேஷன். ஓகே அவனை மாதிரி பாடி வேணும், அவன் எப்படி வாங்கினான்னு அவனுக்கு சாபம் விடாமல் அவன்கிட்டேருந்தே லேர்ன் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீ கரெக்டாக சொல்கிற. இப்போது எனக்கு நிறையா பேர் 4th 5th வாங்கிட்டு கீழே இறங்குவாங்க. ஒரு 5 to 10 minutes டிசப்பாயிண்ட் ஆவாங்க. ஆனால் அந்த டிசப்பாயின்மெண்ட் வில் டேர்ன் இன்டு திங் வேர் அவர் சொல்லுவார் எதுக்கு நான் 4th 5th வந்தேன், அடுத்த வாட்டி நான் ஃபஸ்ட்டு தான் வருவேன். அதை சொல்லி போகிறாங்க அடுத்த ஷோ வர்றதுக்கு. பிகாஸ் அந்த டைம் வரைக்கும் அவர் யோசிப்பாங்க, அவர் மனசில் யோசிச்சு போவாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு தான் வரப்போகுது இன்னைக்கு. ஆனால் 4th கொடுப்பாங்க கரெக்டு. அவர் கொஞ்சம் மனசில் கஷ்டமாகவும் கொஞ்சம் they will get angry on the judges also. They feel that this is a subjective sport. இப்போ நான் என்ன நினைக்கிறேன், நான் தான் பெஸ்ட்னா நான் தான் வின் பண்ணுவேன்னா கண்டிப்பாக திருப்பி எனக்கு இப்போ நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா மும்பையில் எனக்கு கோல்டு கொடுத்தாங்க, இங்கே கூட கோல்டு இஸ் டிசர்விங். பட் யூ ஆர் நாட் ஜட்ஜ் பை யோர் ப்ரீவியஸ் காம்படிஷன். யூஆர் ஜட்ஜ் 5 minutes on stage. அந்த நாள் நீ எப்படி கண்டிஷனாக பீக் பண்ணி கரெக்டாக எடுத்துன்னு வர அதில் தான் பண்ணுறாங்க. ஆனால் நிறையா பேர் என்ன சொல்கிறாங்க, போன வாட்டி ஃபஸ்ட்டு கொடுத்தீங்க இந்த டைம் 4th கொடுத்தாங்க, அது எப்படி அப்படி பார்த்தானா போன வாட்டி ஃபஸ்ட்டு வந்த ஒருத்தர் டாப் 6 லைனப்லேயே கிடையாது கூட இல்லை. அதை கூட ஆப்போசிட் கூட நான் சொல்கிறேன். போன வாட்டி ஜிஜோ ஜான் 4th place கேட்டகரியில், இந்த வாட்டி கோல்டு வாங்கிட்டு ப்ரோ கார்டே அவர் வாங்கிட்டார். ஸோ அவர் ஜிஜோ ஜான் பிரகாரம் மென்டாலிட்டி பார்த்தனா அவர் அது முன்னாடி கொரியா ஷோ கோல்டு, அது அப்புறமா 4th, அது அப்புறமா அவர் ஃபைட் பேக் பண்ணி he has won it. So basically the thing is never give up attitude needs to be there in the sport. Just because you get one bad placing and you start cribbing and crying instead of wasting அதில் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு வி ஹேவ் டு கெட் பேக் இன் த ஜிம் த நெக்ஸ்ட் டே அண்ட் ஏம் ஃபார் அ பெட்டர் பேக்கேஜ். அதை தான் நான் நிறையா அத்லீட்ஸ்க்கு சொல்வேன். இப்போது கரண்ட்டு ஜெனரேஷனுக்கு கரண்ட் ஜெனரேஷன் எதுக்கு இந்த மாதிரி கிரை பேபிஸாக நிறைய பேர் இருக்காங்கன்னா பிகாஸ் ஆஃப் த சோஷியல் மீடியா. இப்போ இல்லை இந்த சோஷியல் மீடியா சொன்ன உடனே ஐ ஹாவ் டு சே பாண்டிச்சேரியிலேருந்து பாடி பில்டர் ப்ரெக்னென்ட் ஆட்டம் வந்து நின்னார். இவருக்கு வந்து நேஷ்னல்லே ரிவ்யூ என்ன சொன்னோம் அப்படின்னா வயிற்றை நீ கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இவர் காம்படிஷனில் வராரு, வந்த உடனே செஸ்ட்டை தாண்டி வயிறு நிற்குது, டீட்டெயில்ஸே தெரியல. அந்த 30 seconds போஸிங்கில் ஒரே ஒரு வாட்டி அவர் ஆப்ஸை டைட்டாக ஹோல்டு பண்ணார். கம்பேரிசன்ஸில் ஹோல்டே பண்ணல. இவருக்கு பிளேசிங் கொடுக்கல அப்படின்ன உடனே டாப் 5ல் இருக்கிற ஒருத்தரை வந்து பேக் ஸ்டேஜில் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்போ வந்து நல்லா போஸ்ட் பண்ணுறாரு. அதுலேயே வந்து பெஸ்ட்டு போஸாக எது இருக்கோ அதை மட்டும் எடுத்து போட்டுட்டு ஐ காட் ராப்ட் CES1 அப்படின்னு. அதுலேயே கூட ஒரு சில பேர் உன்னோட ஸ்ட்ரக்சர் நல்லா இல்லை அப்படின்லாம் வந்து கலாய்ச்சிருந்தாங்க. பட் தட் பீயிங் செட் அண்ட் டன். உங்களோட ப்ராப்ளம் என்னென்னா கூட இவங்க கூட்டு வர ஒரு 2-3 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீ தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இப்போது அந்த பையனை நினச்சா எனக்கு என்ன பாவமாக இருக்குது தெரியுமா, நீ வந்து இது தப்பு இது சரியில்லை அப்படின்ட்டு யாரையோ டேக் பண்ணி போடுற எல்லாம் ஓகே. அந்த 5 minutes ஆஃப் ஃபேமு இதில் வந்து என்பிசிலேருந்தே கேரளாலேருந்து ஒருத்தர் வந்து யூ டிசர்வ்ட் இட் அப்படின்னு காம்படிஷனுக்கே வராமல்லாம் பேசினார். பட் எண்ட் ஆஃப் த டே நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீ இந்த மாதிரி பேசினேன்னா இதே ஃபெடரேஷன் தான்
இஸ் த அல்டிமேட் ஃபார் யூ டு கம்பீட் டுமாரோன்னு இருக்கும்போது அப்போ நாளைக்கு எந்த மூஞ்சியை வச்சுட்டு வந்து நீ அங்கே கம்பீட் பண்ணுவ? சி அது நீ சொல்கிறது அவர் மனசு ஆங்கர் வெளியே காட்டுறதுக்கு அது வர சைடு கரெக்ட் நீ சொல்கிறது. இன்னொரு சைடு நான் என்ன சொல்கிறவே, இப்போ அந்த பாடி பில்டர் லூஸ் ஆகிட்டான் நீ சொன்ன ஓகேயா, அந்த பாடி பில்டருக்கு போய் யார் போய் சொல்லுவான் இந்த மாதிரி நீ வந்தனா பிளேசிங் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவர் மனசில் என்ன நினச்சிருக்கான், ஹீ இஸ் த பெஸ்ட் ஒன்லி பட் தே டிடன்ட் பிளேஸ் மீ வெல். இல்லை அதாவது அவருக்கு நம்ம வந்து அந்த காம்படிஷன்லையும் சொல்கிறோம், இந்த காம்படிஷன் வரும்போதும் சொல்கிறோம் உன்னோட உடம்பு சூப்பராக இருக்கும், உன் வயிறு தான் மைனஸ், ஒழுங்காக ஹோல்டு பண்ணு அப்படின்னு. இது என்னன்னா இப்போ இந்த ஜெனரேஷன் பாடி அந்த ஃபீட்பேக் எடுத்துகிட்டு அந்த போய் ஹார்ட் ஒர்க் பண்ணி அடுத்த வாட்டி வரதுக்கு ட்ரை பண்ணுவோம் நிறையா. இப்போ பாருங்க இந்த ஸ்போர்ட்டில் எப்போவுமே there will always be a better man on stage. Absolutely. இப்போ நீ நினைக்கிற நீ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னா உங்களோட கண்டிப்பாக எங்கேயோ எந்த ஊரில் உங்களோட ஜாஸ்தி ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு எல்லாமே இருப்பார். If you're lucky, if your stars are to aligning together, you're going to win that day. You understand? See stars are aligning அப்போ I just have to say இந்த கோயம்புத்தூர்லேருந்து இந்த சுலைமான் அப்படின்ற பையன், ஆமாம் he was called first. ஆனால் என்ன அப்படின்னா டேனிங் ஒழுங்காக போடல. கரெக்ட். ஸோ மசில் எக்ஸ்போஸ் ஆகல. அவரோட ஸ்ட்ரக்சருக்கு அவரை ஃபஸ்ட் பொசிஷன் சென்டரில் கூப்பிட்டு வந்து நிறுத்தினா அவரோட ஸ்ட்ரக்சரலி கொஞ்சம் இன்ஃபீரியர் பர்சன் had a better color, tan and presence. ஓகேவா, வெறும் tan மட்டும் சொல்லக்கூடாது, and presence. ஸோ எண்ட் ஆஃப் த டே ஜட்ஜஸ் என்ன பண்ணாங்க, என் கண்ணுக்கு நான் பார்க்கும்போது யார் பெஸ்ட்டு, அப்போ இவரை வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து செகண்ட் ஸ்விட்ச் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுற இத்தனோண்டு மிஸ்டேக்கில் லூசஸ் இஸ் சான்ஸ். இன்னொரு இது இவர் ரியலைஸ் பண்ணும், இந்த athletes are getting judged by one of the best judges in the world, not even just India. one. அதாவது எப்படின்னா there are 3 international judges where personal opinions differ, but என்னை பொறுத்த வரைக்கும் Steve is an amazing judge. இந்த வாட்டி we worked with Derek who was also an amazing guy. ரெண்டு பேருமே எப்படின்னா இப்படின்றதுக்குள்ள they are able to judge because அவங்க லைஃப்பில் 1000 ஷோ பார்த்துருக்காங்க, அவ்வளோ பாடிஸ் பார்த்துருக்காங்க. And then there was Sabina, அப்புறமா இந்த பக்கம் சோம் சார் was there. அவங்களோட லைஃபே வந்து they have been judging bodies. இப்போ அவருக்கு போய் நம்ம சொல்ல முடியாது நீங்கள் தப்பாக எனக்கு ஜட்ஜ் பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்க. ஸோ அதை சொல்கிறதுக்கு கூட நீங்கள் போய் என்ன கேட்கணும் தெரியுமா, சார் வேற மை லேக்கிங். எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மாதிரி கேள்வி கேட்டானா அவர் சொல்ல போகிறாரு, பார்ப்பா நான் முன்னாடி உனக்கு இது கூட பெட்டர் பார்த்துட்டு இருக்கேன், இன்னைக்கு நீ கொஞ்சம் ஆஃப் ஆயிருந்த அப்படி சொல்ல போகிறான்னா நீ என்ன போய் உன் ட்ராயிங் ரூமில் போய் நீ பார்க்கணும் எதுல நீ லாஸ்ட் 2 டேஸாக மிஸ்டேக் பண்ண, கம்மியாக லோட் கொடுத்த, இல்லைன்னா ஜாஸ்தி தண்ணி சாப்பிட்ட, சர்டன் திங்ஸ் அந்த மாதிரி போய் அனலைஸ் பண்ணுறதுக்கு உன் கோச் கூட போய் பேசணும், வேர் டிட் வி கோ ராங். ஓகே சி இது இந்த ஸ்போர்ட்டு எப்படின்னா இது அவர் பாடி இஸ் எவ்ரி திங் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ட்ராப் ஆஃப் வாட்டர் ஏதாவது நம்ம ஃபுட்டு சாப்பிட்றோன்னா இட் கேன் சேஞ்ச் இன் செகண்ட்ஸ் மோர் தென் மினிட்ஸ் ஆல்சோ. ஆமாம். ஸோ நம்ம எதுவுமே தெரியாது. இப்போ நம்ம ப்ரீ ஜட்ஜிங்லேருந்து ஃபைனல் 1.5 hours அதில் நிறைய பேர் மாறினாங்க. ஆமாம். ஸோ அதை கூட நம்ம சொல்லவே முடியாது இது. ஸோ அந்த பிரகாரம் அவர் ஜட்ஜஸ்க்கு தான் அந்த மாதிரி கண்ணில் தெரிய போகுது. கரெக்டாக இப்போ நீங்கள் ப்ரீ ஜட்ஜிங்லேயே நீங்கள் சென்டரில் வச்சா கூட ஃபைனல்ஸ்லேயே செகண்ட் கொடுத்தனா அதில் போய் சண்டை போடுவாங்க. அங்கே எனக்கு பாக்ஸ் தான் நீங்கள் வச்சிங்க, இதில் எப்படி நீங்கள் செகண்ட் கொடுக்கலாம், உன் பாடி மாறிச்சு, அந்த ஆள் இன்னும் பெட்டர் வந்துட்டார், அது கூட நம்ம அது அவருக்கு புரிய மாட்டேங்குது. இல்லை நிறைய அதாவது என்னென்னா I see 2 kinds of athletes. ஒரு செட்டு நம்ம எங்கே அதாவது அந்த எல்லாருக்குமே வந்து when we lose and we think we are deserving ஒரு 10 to 15 minutes பயங்கர டிசப்பாயின்மெண்ட். அந்த டிசப்பாயின்மெண்ட்டுக்கு அப்புறமா why I lost அப்படின்னு தேடுறவங்க அடுத்த வருஷம் பெட்டராக வராங்க. பீப்புள் ஹூ பிளே த பிளேம் கேம், இப்போ எல்லா ஜட்ஜ்மெண்ட்டும் எல்லா இடத்துலையும் ஃபேர் ஆனாலும் கிடையாது. ஹியூமன்ஸ் தெர் ஆர் எரர்ஸ். ஆனால் என்ன அப்படின்னா தட் எரர் இஸ் 0.1 or let's say 1% கூட வச்சுப்போமே, 99% இட் இஸ் ஆல்வேஸ் குட். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த 1% வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு people who don't deserve they start claiming judging was unfair அப்படின்னு. இப்போ அதுக்கு நான் சொல்வேன் எப்படி ஒரு ஆத்லீட் பெட்டர் ஆகலாம். ஓகே, இப்போ நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ பண்ணுறேன். ஃப்ரம் லாஸ்ட் இயர் ஐ ஸ்டார்டட் டூயிங் டு மை கைஸ். இப்போ ஒரு ஆள் செகண்ட் இல்லைன்னா தேர்ட் வராரு. ஓகே, அவர் தேர்ட் வந்தால் கீழே வந்தால் டிசப்பாயின்மெண்ட் இருக்கார். கரெக்டாக அவருக்கு நான் சொல்லுவேன் அந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஆள் போய் கூட ஃபோட்டோ எடு, நீ பேக் ஸ்டேஜில் வருவார் இல்லை அங்கேயே நீ நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் போய் அனலைஸ் பண்ணலாம். அப்புறம் உனக்கு தெரியும். அப்புறம் தான் தென் யூ வில் சி வித் அ ஜட்ஜஸ் ஐ. கரெக்டாக அந்த மாதிரி நான் பண்ண சொன்னேன்னா அவரே சொல்லுவார் நிறையா வாட்டி, ஆமாம் மாஸ்டர் இது நம்மளுக்கு இன்னும் ஒர்க் பண்ணும், இது நம்மளுக்கு அவர் மாதிரி இல்லை. கரெக்டாக நான் சொல்கிறது அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் ஆத்லீட்ஸு. ட்ரூ.
அந்த மாதிரி பண்ணாதான் யூ கேன் கெட் பெட்டர். அதில் சில டைம் உங்களுக்கு தெரியும், இல்லை மாஸ்டர் நம்ம நல்லா தான் இருக்கும், அடுத்த வாட்டி இதுக்கு மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணால் நம்ம அவருக்கு போடலாம், அந்த மாதிரி வரும் உங்களுக்கு மைண்ட். ஸோ அந்த மாதிரி ஆட்டிடியூட் வச்சானா இந்த ஸ்போர்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் க்ரோ பண்ணலாம். எதுக்குன்னா இப்போது வர ஷேருலேருந்து அடுத்த ஷேருக்கு தே கிவ் ஆல்மோஸ்ட் 5 to 6 months. அந்த 5 to 6 monthsல நிறையாவே நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அதோட இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் வரலாம். இப்போ என்கிட்ட அட்லீஸ்ட் 5th பிளேஸ்லேருந்து கோல்டு வாங்குறாங்க, இல்லைன்னா சில அட்லீஸ்ட் கீழே கூட போகிறாங்க, கரெக்டு. பட் அதை நம்ம பார்த்துட்டு சொல்லலாம். ஓகே, சில ஆத்லீட்ஸு கூட பெட்டர், அதான் நான் சொன்ன மாதிரி தேர் இஸ் சம்வேர் சம் ஒன் ஹூ இஸ் மச் பெட்டர் தென் சம் ஒன். அது அனிக் மாதிரி யாரும் எந்த கேட்டகரியில் வந்தானா எதுவுமே பண்ண முடியாது. நம்ம சில ஆத்லீட்ஸ் போன வருஷத்தோட பெட்டராக வந்தாலும் there is a new talent that comes in. எக்ஸாக்ட்லி. அதாவது இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, we talk a lot about hard work, but hard work along with smartness and genetics combine ஆகும்போது it beats people who do more hard work. But accept பண்ணு, this is the sport. Exactly. See, இப்போ இவர் அனிக்கே பார்த்தானா அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறான், கரெக்ட், நம்மளுக்கு தெரியுது. பட் he has one ace in his pocket called genetics and that shape and all those things. So things become easy for him. True. Whereas other people has maybe doing more hard work than him. ஆனா அவர்கிட்ட அந்த மாதிரி ஷேப் இல்லை, அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இல்லை, அதில் மேபி தே ஆர் கிவிங் அவே. பட் அவர் அந்த மாதிரி யோசிச்சு உட்காந்தானா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ எவ்ரி ஒன் இஸ் அ வின்னர் எவ்ரிவேர். இப்போ நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் இந்த பர்சிவரன்ஸ். இப்போ நம்ம இந்த சித்தாந்த் ஜெய்ஸ்வால் பற்றியே சொல்லலாம். அவ்வளோ வருஷம் ட்ரை பண்ணி போன வாட்டி மும்பையில் ப்ரோ கார்டு இப்போ அந்த 4 வாட்டி ட்ரை பண்ணி அவர் யோசிச்சிருப்பார், இல்லைப்பா இந்த ஸ்போர்ட்டு நம்மளுக்கு இல்லைன்னா இப்போ வரைக்கும் ப்ரோ கார்டு இருப்பார் அவர்? இருக்க முடியாது இல்லை. சி இன்ஃபேக்ட் வந்து என்னென்னா, there is a saying, okay, you are just one step away from victory. Always. You don't know when that last step is. Exactly. அதாவது வந்து இந்த there was a gold mine story where ஒருத்தர் வந்து கோல்டு மைன் எடுப்பார். அந்த கோல்டு மைன் வந்த உடனே அதுக்காக வந்து ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு வருவார். அவருக்கு ஊரில் இருக்கிற லோன் எல்லாத்தையும் வந்து காலி பண்ணுவார். தென் அந்த மைன்லேருந்து கோல்டு வரது நின்றோம். he will dig for another 100 meters and then அந்த கோல்டு மைன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ஒரு ஆள் கிட்ட விற்றுட்டு போயிடுவார். ஓகேவா? விற்றுட்டு போன உடனே வாட் தட் அதர் கை டிட் வாஸ், அவர் வந்து உடனே பார்த்துட்டு தோண்ட ஆரம்பிக்கல. கோல்டு மைனில் இதுக்கு முன்னாடி டிக்கிங் பண்ண ஒரு ஆள் வாஸ் அன் இன்ஜினியர் இன் தட், அதை கூப்பிட்டு வருவார். கூப்பிட்டு வந்தவுடனே அவர் வந்து கண்டுபிடிப்பார், இவர் மைனிங் லைனை மிஸ் பண்ணிட்டு வேறு டேரக்ஷனில் போகிறாரு அப்படின்ட்டு டேரக்ஷனை சேஞ்ச் பண்ணவுடனே இன் 1 feet he'll start getting gold. He'll become the richest man of that area. ஸோ நிறைய பாடி பில்டர்ஸோட தப்பு என்ன அப்படின்னா, they go in the wrong direction and they get disappointed. இது ஒன்று. ரெண்டாவது, அந்த டிசப்பாயின்மெண்ட் வந்து சொல்லும்போது ஐ ஹாவ் டு சே சர்டன் திங்ஸ். ஆன் ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ் வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைனுக்கு உள்ளே நின்று போஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது தே திங்க் நான் முன்னாடி வந்தால் நல்லா இருக்கும்னு. ஆனால் யாருக்குமே அந்த லைட்டிங் சென்ஸ்ன்றது இல்லை. அந்த லைனை விட்டு நீ முன்னாடி வரும்போது உன்னோட பாடி மசில்ஸை உன்னோட ஷேடோவே மறைக்குதுன்னு நிறைய பேர். ஐ சா லிட்ரலி ஒரு சில பேருக்கு வந்து கம்பேரிசனில் தே வேர் நாட் கம்பேர்ட் பெட்டர். ஏன்னா இவங்க அந்த நான் வந்து இன்னும் பெருசாக தெரியணும்னு அந்த லைனுக்கு நல்லா முன்னாடி வந்து போஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களோட பாடி டீட்டெயில்ஸ் மறையுது. எட்ஜெட் சொல்கிறாரு கோ பேக் இன் லைன் அப்படின்னு, அப்படி போயிட்டு திரும்ப வெளில வராங்க. அதுக்கப்புறம் திஸ் கை டிடன்ட் கேர், உன்னோட சான்ஸுக்கு நான் சொல்கிறேன் நீ போல அப்படின்னா உன் பாடியை நான் எப்படி ஸ்கோர் பண்ணுவேன். ஹி வாஸ் ஜஸ்ட் லீவிங் இட் அட் தட். கரெக்டு. ஸோ இப்போது கரண்ட்டு ஸ்டாண்டர்ட் இப்போ பார்த்தோன்னா பாடி பில்டிங் ஹஸ் கான் டு நெக்ஸ்ட் லெவல். ட்ரூ. இது பார்த்தோன்னா இப்போ முன்னாடியில் நம்ம சொல்லுவோம் ஷேரு கிளாசிக்லேயே பாடி பில்டிங் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, மென்ஸ் ஃபிசிக் வாஸ் த மெயின். பட் இந்த ஷோ பார்த்துட்டு ஐ கேன் சே தட் ஈவன் பாடி பில்டிங் is coming classic has become the hottest thing actually. I am seeing so many guys competing in classic and so many guys are so beautiful. இல்ல அதாவது இந்த கிளாசிக் பத்தி சொல்லும்போது see கிளாசிக்ல வந்து there is height and weight. Yes. மொத்தமா 2 பேர் தான் வந்து வெயிட்டுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அதுல வெயிட்டுக்கு ஸ்ட்ரகிள் பண்ண ஒரு பையன் கோல்டும் அடிச்சான். கரெக்ட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் வந்து டெரிக் வந்து பின்னாடி வந்து பேக் ஸ்டேஜில் வந்துட்டு எவ்வளோ பேர் கிளாஸ் மேக் பண்ணல, எவ்வளோ பேர் சான்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு அவர் வந்து கேட்குறது வந்து வாஸ் அரௌண்ட் 2:30 PM. நான் சொன்னேன் இன்னும் ஒருத்தர் கூட சான்ஸ் கேட்கல, எல்லாமே மேட்ச் ஆகிடுறாங்க. டஸ் திஸ் ஹேப்பன் ஒன்லி இன் இந்தியா அப்படின்னாரு அவர். ஓகேவா? ஸோ பீப்புள் ஆர் தட் ப்ரிப்பேர்ட். அதுக்கப்புறமா ஒரு பையன் வந்தான், ஹி வாஸ் 800 grams ஹெவியர் அண்ட் ஒன் கை வாஸ் 1.5 kgs ஹெவியர். ஏன் அப்படின்னா அவருக்கு கேட்டகிரியில் வெயிட் பார்ப்பாங்கன்னு தெரியாது, வெறும் ஹைட் அப்படின்னு நினச்சிட்டு வந்தார். பட் ஹி டுக் 1 hour டைம் அண்ட் தென் ஹி மேட் த வெயிட் அண்ட் தென் லைக்
அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நான் இது வரைக்கும் கிளாசிக்கில் எந்த ஊர்லேயுமே பார்த்ததில்லை அப்படின்றார். ஸோ பீப்புள் வேர் தட் ப்ரிப்பேர்ட். No, it was it's one of the most hottest category right now in IBB. So let's see. இப்போ மென்ஸ் ஃபிசிக் பார்த்தீங்கன்னா ஈச் கேட்டகரி தே ஹேட் அட்லீஸ்ட் 4 or 5 people fighting for the gold itself. அந்த மாதிரி ஆள் இருந்தாங்க இப்போ. இல்லை சி ஏன்னா பிக் பிளேயர்ஸ் ஆக்சுவலி 4 or 5 people fighting for gold அப்படின்றத விட இட் வாஸ் ஸோ டஃப் டு பிளேஸ் until 10. ஓகேவா? இப்போ எப்படின்னா we were placing until 15. எனக்கு அந்த 10 பிளேஸ் பண்ணுறதுக்கு ஐ ஃபெல்ட் எனக்கு டைம் பத்தலை அப்படின்ற அளவுக்கு, பிகாஸ் ஐ couldn't மேக் இட் தட் ஃபாஸ்ட். அப்புறமா வந்து we had to see திரும்ப யோசிச்சு இட் வாஸ் அ வெரி டஃப் ஜாப் ஜட்ஜிங். இது வந்து வெளில இருக்கிறவங்களுக்கு புரியாது, ஏன்னா யூ ஆர் given some 10 minutes டைம் அண்ட் யூ ஹாவ் டு ஜட்ஜ் அப்படின்னும் போது இட் வாஸ் ஸோ டஃப். பட் வி ஹேட் டு இன்க்ரீஸ் அவர். ஆனால் இந்த வாட்டி ஒரு சேஞ்சஸ் ஷேரு கிளாசிக் பண்ணாங்க. Day 1 they kept bodybuilding, classic physique, classic physique and I think so women's-ல வந்து பிகினியை தவிர மற்ற எல்லா கேட்டகரி வச்சுட்டாங்க. ஸோ அது மென்ஸ் ஃபிசிக் தனியாக பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலி அது நல்லது பண்ணாங்க, நல்லா இல்லை. அது it depends on athlete to athlete. Maybe certain people peak for 2 days better. அவருக்கு சாட்டர்டே ப்ரீ ஜட்ஜிங் சண்டே ஃபைனல் வச்சா சில பிளேயர்ஸ்க்கு பெட்டராக இருக்கும். இப்போ இந்த வாட்டி மென்ஸ் ஃபிசிக் என்ன ஆச்சுன்னா வெயிட் அந்த ஹைட் கொடுத்துட்டு அதை பூஸ்டிங்க்கு நிறைய டைம் கழிச்சிச்சு. பிகாஸ் தேவர் ஸ்டெப்பிங் ஆன் ஸ்டேஜ் ஒன்லி ஆன் சண்டே. ஸோ அது சில பிளேயர்ஸ்க்கு பெனிஃபிட்டாக இருந்துச்சு, சில பிளேயர்ஸ்க்கு இது கூட இருக்கும், பேட் கூட இருக்கும். இல்லை இட் வாஸ், அதாவது இது வந்து இட்ஸ் அ சப்ஜெக்டிவ் திங். ஏன்னா ஒரு சில பேர் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆமாம். பட் த வே ஐ சா என்ன அப்படின்னா, பட் எனக்கு 2 நாள் தண்ணியை கட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறப்போ த ஸ்ட்ரகிள் வாஸ் கரெக்ட் மேனேஜபிள் ஃபார் லாட் ஆஃப் பிளேயர்ஸ். அது கூட இல்லை, நான் என்ன சொல்லுவேன், ஜட்ஜிங் கூட பெட்டராக பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் ஒரே நாளில் எல்லா கேட்டகரிஸ் பண்ணால் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். கான்டெக்ஸ்ட் ஸ்விட்ச் வாஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ மென்ஸ் ஃபிசிக் நீட்ஸ் அ ஹோல் டே பிகாஸ் it has almost now one category is increased. 8 category. So 8 category ஆயிடுச்சு. So it is much difficult. So usually என்ன ஆகுதுன்னா பாடி பில்டிங் முடியும், கிளாசிக் முடியும், அப்புறம் விமென்ஸ் முடியும், அப்புறம் தான் மென்ஸ் ஃபிசிக் வரும். ஸோ இட் இஸ் வெரி எக்ஸாஸ்டிங் ஆன் ஜட்ஜஸ் ஆல்சோ. ஸோ திஸ் இஸ் அ குட் மூவ். ஐ ஃபீல் ஜட்ஜஸ்க்கு கூட பெட்டரு, ப்ளஸ் ப்ராப்பர் ஜட்ஜிங் கூட உட்காந்து பண்ணலாம். இல்லை இட் வாஸ் மோர் ஏன்னா த நம்பர் ஆஃப் கான்டெக்ட்ஸ் விச் வாஸ் லெஸ். எஸ். இதே லாஸ்ட் ஷேரு கிளாசிக்கில் when I sat for the judging exam, பாடிபில்டிங்க்கு அப்புறமா கிளாசிக் ஃபிசிக், பிகினி, ஃபிகரு, ஃபிட்னஸ்ஸு, அப்புறம் லாஸ்ட்டாக மென்ஸ் ஃபிசிக் வரும்போது எனக்கு வந்து எனக்கு எல்லா பாடியும் ஒரே மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இட் வாஸ் டஃப். ஸோ யூ கேன் இமேஜின் ஹவு டஃப் இட் வில் பி ஆன் தி ஜட்ஜஸ். பிகாஸ் நீங்கள் பாடி பில்டிங் ஜட்ஜ் பண்ணி மென்ஸ் ஃபிசிக் ஜட்ஜ் பண்ணனா யூ கெட் அ பிட் கன்ஃபியூஸ். யூ ட்ரை டு லுக் பிக் மசில் அகைன் இன் மென்ஸ் ஃபிசிக், பட் இட்ஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் திங் வி ஆர் லுக்கிங் ஃபார். ட்ரூ. ஸோ இட் வாஸ் அமேசிங். ஸோ இப்போது வாட் இஸ் யுவர் ஓவரால் ஒப்பீனியன் அபவுட் த பாடி பில்டர்ஸ் ஃப்ரம் சவுத்? அதாவது என்ன அப்படின்னா, ஆல் செட் அண்ட் டன் ஐ எம் அன் இண்டியன் பை பிளட். ஸோ வெளி கண்ட்ரிக்கு போனால் இண்டியன் அப்படின்வோம். அப்புறமா பார்த்தா ஐ எம் சவுத் இண்டியன். சவுத் இந்தியாவிலேருந்து யார் இந்தியாவில் நேம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ வாட் டிட் யூ see as a change from South India? I saw more people from South India this time. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆல் ஃப்ரம் ஹோல் ஆஃப் இந்தியா. இப்போ நீங்கள் எந்த ஸ்டேட்ஸோ பார்த்தானா, இப்போது வித்தவுட் ஃபெடரேஷன் இஃப் யூ ஆர் சீயிங் த பிளேஸ் அலோன், மேபி கொஞ்சம் வருஷம் முன்னாடி பஞ்சாப் வேர் நம்பர் 1, having the most best bodybuilders from there and the biggest men from there basically started. Then I think so the trend started that அப்புறம் மகாராஷ்டிராலேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தோன்னா நிறைய சவுத்லேருந்து தான் வராங்க. ஓகே, சவுத்லேருந்து ப்ரோ கார்ட் எடுத்துன்னு வந்தாங்க, டெல்டா திலீப்பும் ராஜா அஜித்தும் எல்லாமே. ஆனால் பாடி பில்டிங் நீங்கள் பார்த்தோன்னா நிறைய IBBFல தான் நிறையா குட் பிளேஸாக இருக்காங்க. பட் டெஃபினெட்லி இப்போது நீங்கள் ஓவரால் பாடி பில்டிங் ஸ்டாண்டர்டை பார்த்தோன்னா சவுத் கேன் மேட்ச் எனி ஒன் இன் இந்தியா. ட்ரூ. ஓகே, பிகாஸ் ஐ ஃபீல் தட் people are not more hardworking or anything. They are more inclined towards bodybuilding in a way where they are more grounded. இப்போ நீங்கள் நார்த்தில் பார்த்தீங்கன்னா மோர் அட்வான்ஸ் ஜிம்ஸ் இருக்காங்க நிறையா. ஐ ட்ராவல் இன் மும்பை அண்ட் டெல்லி. இப்போ நம்ம சென்னை மாதிரி இல்லை, இன்னும் அட்வான்ஸாக இருக்குது. எவ்ரி நியூ கார்னர் நிறையா ஜிம்ஸு குவாலிட்டி ஜிம்ஸாக இருக்காங்க. இப்போ சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 4-5 ஜிம் தான் நீங்கள் குவாலிட்டி சொல்லலாம். ஓகே, ஆனால் அங்கே அப்படி இல்லை, அங்கே லோக்கல் ஜிம்மும் நிறைய சூப்பர் மிஷின்ஸ் அங்கே வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நிறையா மேட்டர் பண்ணுது பாடி பில்டர்ஸ்க்கு இப்போ. ஆனால் நம்ம சவுத்தில் நீங்கள் ஜெனட்டிக்ஸே பார்த்தீங்கன்னா நிறையா பாடி பில்டர்ஸு பாடி வெறும் லோக்கல் ஜிம்ஸில் பில்டே பண்ணுறாங்க.
I have spoken to many bodybuilders, they having great physiques, but our hi-fi gym, hi-fi machine work out பண்ணல இன்னும் வரைக்கும். நம்ம லைக் ஓல்ட் ஸ்கூல் நம்ம இன்ஃபேக்ட் ட்ரிச்சிக்கு போயிருந்தப்போ ஐ ஒர்க் அவுட் இன் ஒன் ஆஃப் மை கிளைண்ட்ஸ் ஜிம். ஸோ அவர் வந்து மிஸ்டர் தமிழ்நாடு ஜெயிச்சார். அவர் வந்து இஸ் ப்ரிப்பேரிங் கைஸ் ஹூ வின் மிஸ்டர் ட்ரிச்சி, மிஸ்டர் தமிழ்நாடு. ஸோ அந்த ஜிம் வந்து இஸ் ஹார்ட் கோர் பாடி பில்டிங் ஜிம். சரி, அவர் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னா லேட் மிஷினில் ஃபுல் ஸ்ட்ரெச் கிடையாது. அதாவது என்னென்னா லெக் ப்ரெஸ் மிஷினில் லோடு போட முடியாது. ஸோ எண்ட் ஆஃப் த டே அந்த ஜிம்மில் எதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னா பார்பெல், டம்பெல், ஹார்ட் கோர் ட்ரைனிங், தட்ஸ் இட். இப்போ எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தோணுதுன்னா மெயினாக வை பாடி பில்டர்ஸ் மே நாட் கெட் பெட்டர் இன் சவுத். பிகாஸ் நார்த்தோட இப்போ நீங்கள் டெல்லி நீங்கள் போனோன்னா மோர் பிக் கம்பெனிஸ் அதார், சப்ளிமெண்ட் கம்பெனிஸாக நினச்சிக்கோங்க, மிஷின் கம்பெனிஸு, ஃபிட்லைன், பிங் ஸ்ட்ராங் எல்லாமே அங்கே பாம்பே பேஸ்டு, டெல்லி பேஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அங்கே எப்போவுமே ஒரு பாடி பில்டர், அப்கமிங் பாடி பில்டருக்கு சப்போர்ட் பெட்டராக கிடைக்கும். அங்கே இங்கே ஒருத்தர் நல்லா வராரு, ஓகேயா, அவர் கோச் கிட்டே போகிறார், அந்த கோச் அந்த அளவுக்கு ஹெல்ப் தான் பண்ண முடியும். அது மேலேருந்து யாரும் அவருக்கு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் யாரும் இங்கே கொடுக்கல. அதுதான் ஒரு மெயின் ட்ராபேக் இங்கே சவுத்தில். இல்லை, சவுத்தில் தட் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் இஸ் த ப்ராப்ளம். பட் என்ன அப்படின்னா தெர் ஆர் கம்பெனிஸ் ஃப்ரம் நார்த் ஹூ ஆர் வில்லிங் டு கம். அண்ட் ஐ சி ஒரு சில கோச்சஸ் கிட்டேருந்து அந்த கம்பெனிஸ் மேலே ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறேன். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே தே ஆர், அதாவது என்ன சொல்கிறது, என்னை தாண்டி என்னோட கிளைண்ட்டு வந்து வேறு யாரும் கண்ட்ரோல் எடுத்துடக்கூடாது அப்படின்னு பயந்துட்டு தே ஆர் ஸ்பாயிலிங். பட் I see a lot of North Indian companies. அதுதானே சொல்ல வரேன். இப்போ ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சுன்னா அவர் லாங்குவேஜ் பேரியர் ஆல்சோ. வை வில் அ நார்த் இந்தியன் கம்பெனி சைன் அ சவுத் இந்தியன் ஹூ காண்ட் ஈவன் டாக் ஹிந்தி, கரெக்டா? இப்போ நீங்கள் ஒரு ஆட் அவருக்கே பண்ண சொல்கிறீங்கன்னா அவர் தமிழ் எதை பேசுவேன்னா அவர் நார்த்தில் என்ன ரீச் பண்ணுவான், கரெக்டா? ஸோ அந்த லாங்குவேஜ் பேரியர் கூட இஸ் அ திங் டு பி திஸ் திங். இப்போ நிறையா எங்கே நீங்கள் பாடி பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேஸ்ட் கம்பெனிஸ் தான் ஸ்பான்சரே பண்ணுவாங்க அவருக்கு. பிகாஸ் அவர் சவுத் இந்தியாவில் கொஞ்சம் சேல் பண்ணும், அவர் நார்த் போக முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு கீழே இது ஆகிட்டோம், வேறு எதுவும் இல்லை. ஸோ ஆனால் if you are seeing the talent field na see but god willing lot of companies from north are going to come. It is already enna edu appdin solla, but soon you will see lot of north indian companies where I am trying to personally bring them to help the bodybuilders. see adu kuda na Sheru Classic kida solven, because of Sheru Classic only people like Delta Dilip and Raja Ajit got opportunities from North Indian companies. Amma. See now Delta Dilip is with Fitline, Raja Ajit with Muscle Blaze, they are all not Indian based companies. So they are seeing these influencers in South who can do good business for them basically. See they brand value, it is a mutual thing. Adha enna more than sales vandu ipo when you put these guys name inga avangaloda brand value improve avudhu. So it's a win-win situation. Kandipa. which could happen big time. But let's see, நம்ம வந்து we are doing the work like all set and done எல்லாமே through Sheru Classic. ஓகேவா? அதாவது வெளிலேருந்து யார் என்ன பேசினாலும் எப்படி there are so much of negative publicity and other things going saying ப்ரோ கார்டு மட்டும்தான் தராங்கன்னு. பட் I'll tell my personal opinion. ஓகேவா? இப்போது என்ன அப்படின்னா ஒரு காம்படிஷனில் 5,000-10,000 கொடுக்கறதுனால பாடி பில்டர்ஸ் லைஃப் இஸ் நாட் கோயிங் டு கெட் சேவ்டு. அதுக்கப்புறம் அவனோட லைஃப் அவன் செட் பண்ணிக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. பட் இப்போ வந்து தெர் ஆர் லைக் சம் 12-15 ஃபெடரேஷன்ஸ். வேறு ஏதாவது ஃபெடரேஷனில் வந்து ஜெயிக்கிறாங்கன்னா எஸ் தே ஆர் கிவிங் சம் கேஷ் மணி, அன்றைக்கி நைட்டோட முடிஞ்சிருச்சு. பட் வென் அன் அத்லீட் வின்ஸ் அ ப்ரோ கார்ட், he comes into a radar where lot of companies come and offer. See ஆஃபர் பண்ணும்போது எல்லாருமே சீப்பஸ்ட் ப்ரைஸ்க்கு தான் முடிக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் அந்த டைமில் அந்த அத்லீட் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக மூவ் பண்ணால் அவர் அந்த காம்படிஷன் ஜெயிச்ச அந்த ஒரு வாட்டி அந்த 10,000-15,000 இல்லாமல் அடுத்த 1 இயருக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணி ஹீ கேன் செட் அப் இஸ் லைஃப். இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. எல்லாருமே என்னென்னா இப்போ வந்து ஒரு காம்படிஷன் முடித்தோடனே அந்த காம்படிஷனில் ப்ரைஸ் மணி எவ்வளோ கொடுத்தாங்க, இந்த காம்படிஷனில் எவ்வளோ கொடுத்தாங்க. தட் ப்ரைஸ் நீ யோசிச்சு பாரு, நீ இன்னைக்கு தேதிக்கு ஒரு காம்படிஷன் பண்ணுற, உனக்கு வந்து 25,000 கேஷ் ப்ரைஸ் தராங்கன்னு வச்சுப்போம். அது மோஸ்ட் அந்த 25,000 அவர் ஃபுட் மேலே சப்ளி மேலே செலவே பண்ண மாட்டான். அவ்வளோதான். வேறு எங்கேயோ அந்த 2 டேஸ்லேயே எங்கேயோ போய்டும், அவன் சாப்பிட்ருவான், ஏதோ என்ஜாய் பண்ணிடுவான். இல்லை, இஃப் இன் கேஸ் அதை செலவு பண்ணான்னா கூட இட் இஸ் நத்திங் கம்பேர்ட் டு வாட் யூ ஸ்பெண்ட். இல்லை, இப்போ நான் என்ன பேசிக்காக சொல்கிறேன், இப்போது நீங்கள் பாடி பில்டிங் விட்டுருங்க, நீங்கள் எந்த கேமும் காசுக்காக பண்ண முடியும். இப்போது கரண்ட்டாக எதுவுமே பண்ண முடியாது. ஓகேயா? இப்போ நீங்கள் கிரிக்கெட்டே காசுக்காக பண்ண முடியாது. இப்போ ஒரு கிரிக்கெட் எவ்வளோ கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க, ஆனால் எல்லாமே ஐபிஎல்ல விளாட்றாங்க. அது வேறு ஐபிஎல் வந்தால் தான் இப்போ காசே வர வரைக்கும் கிடைக்குது. ரஞ்சி ட்ரோஃபியில் அவ்வளோ பேர் விளாட்றாங்க, எதுவுமே பண்ணல. ஓகேயா? ஸோ பாடி பில்டர் வேறு எப்படி பாடி பில்டர் ஆவா? பை ஹார்ட்டு, பை பேஷனு, பை லைஃப் ஸ்டைல் தான்.
ஓகே, அவர் இப்போ நான் பாடி பில்டிங் நாளைக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நான் 1 இயரில் நான் காசு சம்பாதிச்சு ஸ்டார்ட் பண்ணுவேன், அந்த மாதிரி யாரோ பண்ணுறாங்க இல்லை. பாடி பில்டிங் இஸ் டன் ஃபார் ஷியர் that kind of love and madness passion also and madness also. ஓகே, அந்த மேட்னஸ் இல்லைன்னா அந்த கேமே இல்லை. ஒரு நாளும் அவ்வளோ வலி வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு காம்படிஷன் லாஸ்ட் வீக் வந்து தண்ணியோட அளவு கம்மி பண்ணுவேன், சாப்பாடு ஃபுல் டைம் பசியில் இருப்பேன், மென்டலாக அந்த மாதிரிலாம் பண்ணணும்னா யூ ஹேவ் டு பி a different kind of psycho. எவ்வளோ பேர் ஜிம்ல பார்க்குறீங்க எல்லாமே பாடி பில்டிங் காம்படிஷன் பண்ண முடியுமா? யாரும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த லாஸ்ட் 1 வீக்கு பீக் வீக்கு வாட்டர் கட்டு சால்ட் கட் அதெல்லாம் நிறைய பேர் பண்ணவே முடியாது. ஸோ அது நீங்கள் அந்த 5 days 10 days சால்ட் கட் பண்ணுறதுக்கு தண்ணி கட் பண்ணுறதுக்கு காசுக்காக பண்ணுவீங்க? பண்ணவே முடியாது. ஓகே, காசுக்காக பண்ணால் யூ வில் நாட் கோ இன் டு திஸ் கைண்ட் ஆஃப் சஃபரிங். அதாவது வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தே டோன்ட் நோ த ஸ்ட்ரகிள் தட் அ பாடி பில்டர் கோஸ் த்ரூ. இந்த லாஸ்ட் 1 வீக்கெல்லாம் வந்து நான் என்னோடய காம்படிஷன் ப்ரெப் பண்ணும்போது காம்படிஷன் ஸ்டேஜ் மேலே ஏறி க்ரௌட் அப்லாட் பண்ணும்போது எல்லா வலியும் பறந்துடும். ஃபேக்ட்டு சொல்லணும் அப்படின்னா எனக்கு க்ளூட் மசில் வேற கம்மி. லாஸ்ட் ஒரு 1 வீக் ஃபேட் லெவல் கம்மியாச்சுன்னா செருப்பு இல்லாமல் தரையில் நடக்க முடியாது, கீழே போன் குத்தும். குஷன் இல்லாமல் எங்கேயாவது தரையில் உட்காந்தா பின்னாடி சூத்தில் போன் குத்தும். ஓகேவா, சாரி ஃபார் மை லாங்குவேஜ், பட் ஃபேக்ட் அதுதான். அவ்வளோ வலியை தாங்கிட்டு நான் பண்ணேன் அப்படின்னா இவங்க கொடுக்குற அந்த 5000 10,000த்துக்காக என்றைக்குமே இல்லை. ஓகே, அன்றைக்கி ஸ்டேஜ் மேலே நின்னோம், முரளின்னா யாருன்னு காமிச்சோம், கரெக்ட், ஒரு 10 பேரோட கனெக்ட் ஆச்சு. இவங்க அதுக்கப்புறம் அவங்க பார்க்குறவங்களாம் இந்த காம்படிஷனில் உன்னை பார்த்தேன்டா செமையாக இருந்தான்டா. தட் ரெக்கக்னிஷன் எண்ட் ஆஃப் த டே தட் இஸ் ஆல் இட் கவுண்டட். இல்லை, நிறைய பேர் இந்த ஸ்போர்ட்டில் வர்றதுக்கு காரணமே என்னென்னா மோஸ்ட் பீப்புள் ஆர் வீக்கு, தேவர் புலிட் சம் டைம் இன் த லைஃப். அந்த புலிட் பண்ணுறதால் என்ன பண்ணால் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த வர ஃபியூ மசில் இன்ச்சஸே வந்தால் அவர் கான்ஃபிடென்ட் ஆகிறான். ஸோ இது நீங்கள் அதுக்காக பண்ணுவீங்களா, காசுக்காக பண்ணுவீங்களா? ஸோ அந்த 1 இயரில் அவ்வளோ மசில்னால் 2 இயர்ஸில் இன்னும் ஜாஸ்தி வரும். அப்புறம் அவர் ஸ்டேஜில் ஸ்டெப் பண்ணுறான். ஸ்டேஜில் ஸ்டெப் பண்ணுறதுக்கு அவர் தனியாக போய் போஸிங் பண்ணுறான், அதுக்கு க்ரௌடு விசில் அடிக்குது கத்துதுன்னா எவ்வளோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வர ஆளுக்கு வருது. ஸோ அந்த ஸ்போர்ட் மெயினாக அதுக்காக தான் நிறைய பேரே பண்ணுறாங்க இப்போது. ஓகேயா? ஸோ ஆனால் இப்போ கரண்ட்டாக நான் யங்ஸ்டர்ஸ் கிட்டே அதான் சொல்லுவேன், ஃபஸ்ட்டு அந்த ஸ்போர்ட் லவ்க்காக பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இப்போ நீங்கள் ஸ்போர்ட் லவ் பண்ணல, டெய்லி ட்ரைனிங் போகணும், 2 times ட்ரைனிங் பண்ணணும், கார்டியோ பண்ணணும், அந்த மீல் எடுக்கணும். இஃப் யூ டோன்ட் லவ் தட் அண்ட் யூ ஆர் திங்கிங் தட் இல்லை 6 months இந்த 3 மட்டும் கரெக்டாக பண்ணிட்டோன்னா கொஞ்சம் பாடி வந்துடும், அது அப்புறமா நம்ம இன்ஸ்டாகிராம்லேயே ஒரு 10 ஃபோட்டோ போட்டால் நல்லா இருக்கும், இன்ஸ்டாகிராம் க்ரோ ஆகும்னா இது நீங்கள் லைஃப் டைம் பண்ணவே முடியாது. மேக்ஸிமம் 8 மாதம் ஒரு ஆள் பண்ணுவார், அது அப்புறமா விட்டுருவார். ப்ராப்ளம் இந்த இன்ஸ்டாகிராம்னு சொன்னோடனே நிறைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஏறினாங்க. யாருமே டாப் 10 கிராக்கே பண்ணல. ஏன் அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே சோஷியல் மீடியாவுக்கு சூப்பர் லைட்டிங்கில் ஃபோட்டோ எடுத்து அப்படியே மான்ஸ்டர்ஸாக போடுறவங்களால பிளெயின் ஃப்ளட் லைட்டில் தே ஆர் நாட் ஏபிள் டு பர்ஃபார்ம். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு மேட்னஸ் அப்படின்றது இல்லை. இன்ஃபேக்ட் வந்து அந்த ரெக்கக்னிஷன் அப்படின்றத பேசும்போது 2008 நம்ம வந்து மிஸ்டர் தமிழ்நாடு யூ ப்ரெப்ட் மீ அப் ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த காம்படிஷன் முடிச்சுட்டு ஒரு 4-5 நாள் செமையாக சாப்பிட்டுட்டு ஐ வாஸ் வேரிங் அ பிளாக் டிஷர்ட். அப்போ வச்சுருந்த பைக் வச்சுட்டு ஐ வாஸ் கம்மிங் டு சாந்தோம். அப்போ மத்திய கைலாஷ் சிக்னல் கிட்டக்க ஒரு போலீஸ்காரர் வந்து இப்படி ஸ்டிக்கு போட்டு நிறுத்துறாரு. ஐயோ, நம்ம ஏதாவது வண்டியில் ஏதாவது தப்பாக இருக்கா, எல்லா பேப்பர்லாம் வச்சுருக்கோம், ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவர் வண்டியை நிறுத்தினோடனே இப்போ நமக்கு எல்லாருக்குமே பயம். இப்படி வண்டியை நிறுத்தாமல் இப்படி டக்குன்னு இப்படி சாவியெல்லாம் பிடுங்கிடுவாங்க. இப்படி வண்டி ஆக்சிலரேட்டர்லாம் கை எடுத்துட்டு இப்படி சாவி மேலே இப்படி கை வச்சிட்டேன். வச்சோடனே தம்பி பயப்படாதப்பா, ஜிம்முக்கு போவியா அப்படின்னாரு. செம்ம ஹாப்பினஸ். ஆமாம் சார் ஜிம்முக்கு போவேன். பாடி பில்டிங்லாம் பண்ணுவியா, உன்னோட பைசப் சூப்பராக இருக்குது அப்படின்னாரு. நமக்கு அப்படியே வந்து ஐ வாஸ் லைக் ஃப்ளைங். யாருன்னே தெரியாது, ஒருத்தர் கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாரு. என் பையன் கூட பாடி பில்டிங் தான் பண்ணுறான், நீ இந்த பவுடர்லாம் சாப்பிடுவியா அப்படின்னாரு. சாப்பிடுவேன் சார் அப்படின்னு. இப்போ எங்கே போயிட்டுருக்க? ஜிம். சரி டைம் ஆகுது நீ போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்டார். கரெக்ட். அந்த ஒரு 5 minutes எனக்கு இருந்த அந்த ஹாப்பினஸ்ஸு யாராலையும் வந்து யூ கேனாட் எக்ஸ்பிளைன். ஸோ வென் பாடி பில்டிங் அப்படின்றது பண்ணுறோன்னா அந்த ஒரு 5 seconds ஆஃப் ஹாப்பினஸ் ஆஃப் ரெக்கக்னிஷன், நம்ம பண்ணுற ஒர்க்குக்கு ஹார்ட் ஒர்க் மற்றவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க, தட் இஸ் த ரியல் டீல். இப்போ இந்த பாடி பில்டிங் பண்ணுறதால் கூட என்னென்னா ஒரு 10 பேர் கூட்டின்னு போவாங்க. அது 10 பேர் முன்னாடி பம்பிங் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம டைம்லேருந்து நிறையா பேர், இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஆர்னால்டும் ஃப்ராங்கோ ஒரு இது இருந்துச்சு. ஒரு ஃப்ராங்கோ ஒரு வெயிட்லெஸ் ஸ்குவாட்டே பண்ண முடியல. அவர் ஸ்குவாட் கீழே போனால் கீழே வச்சிருவார். சடனாக 2-3 பொண்ணுங்களாக வருவாங்க பின்னாடியிலேருந்து பார்க்குறதுக்கு.
டக்குன்னு அந்த பார்த்துட்டு அவர் கரெக்டாக பண்ணிடுவார். ஸோ அந்த பாடி பில்டிங் கரெக்டு க்ரௌட் இருக்கும்போது பண்ணுறது கூட பண்ணி ஆகணும். ஆனால் த மெயின் பாடி பில்டிங் ஸ்டார்ட்ஸ் வென் நோ ஒன் இஸ் லுக்கிங் அட் யூ. வென் யூ ஆர் இன் யோர் அலோன் இன் த ஜிம் சம்டைம்ஸ் ட்ரைனிங் வெரி ஹார்டு. ஸோ அதுதான் முக்கியம். இப்போது எல்லாமே லைம் லைட் முன்னாடி எல்லாமே நல்லா நல்லா ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவாங்க. பட் எவ்ரிடே உங்கள் முன்னாடி கேமரா இருக்க முடியாது இல்லை. ஸோ அந்த டஞ்சன் டைப் ஜிம்மில் போய் நம்ம அந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணோம். அந்த மாதிரி that late hours in the gym sometimes we do for the cardios and all those things, late night walks we do for the cardio, all those things matter. இப்போ நம்ம யோசிப்போம் என்ன 5 நாள் கார்டியோ பண்ணுறோம். we start cardio for almost 2 to 3 months. கார்டியோ அப்படின்றத விட one thing like I'm not blaming people. இப்போ நிறைய பேர் 2 வாட்டியே ஒர்க் அவுட் பண்ணுறது இல்லை. ஏன் அப்படின்னா ப்ரோஸோட ஒர்க் அவுட் சார்ட்னு மேகசீனில் வெப்சைட்டில் 1 time அப்படின்றத பார்த்துட்டு 1 time நம்ம ட்ரூத் பி டோல்டு காலையில் 1.5 மணி நேரம் சாயந்தரம் 1.5 மணி நேரம் வெயிட் ட்ரைனிங்கை தாண்டி ஷேப் நம்மளுக்கு பத்தலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் கார்டியோ பண்ணியிருக்கோம். கரெக்ட் ஃபேக்ட். ஸோ அந்த அளவுக்கு வி ஆர் ஏபிள் டு புஷ் அவர் பாடி. ஆனால் why would we push our body? It all comes down to how much mad you are about the sport that you have taken. Exactly. சரி, அப்புறம் இப்போது 2 வாட்டி ஒர்க் அவுட் பண்ணது நீ சொன்னேன். இப்போ நிறையா பேர் மேகசினில் பார்த்துட்டு இப்போ ஃபில்லியத்தை சிங்கிள் டைம் தான் பண்ணுறான், ரானி கோல்மன் சிங்கிள் டைம் தான் பண்ணுறான். இப்போது நிறைய பேர் அந்த மாதிரி கம்பேரிசன் கொடுத்துருவாங்க. எதுக்குன்னா நீங்கள் பழைய காலத்தில் போய் பாருங்கள், அவர் எப்போ யங்ஸ்டராக இருந்தால் 3 டைமும் ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணுவார். இன்ஃபேக்ட் ஜே கட்லரோடது ஒர்க் அவுட் பார்க்கும்போது ரோனி கோல்மனை he was not able to beat in back அப்படின்றதுனால பேக் ஒர்க் அவுட்டே ஒரே நாளில் 2 செஷன். மார்னிங் இட் வில் பி பார்பெல் டெட் லிஃப்ட் அண்ட் ரோயிங் அலோன். ஈவினிங் ஃபுல் மெஷின் ஒர்க். வாரத்துக்கு 2 வாட்டி அதே 2 வாட்டி பேக் டே, ஒரு பேக் டே அப்போ 2 செஷன். இப்போ நிறைய பேருக்கு தெரியல. they all try to put it in scientific way. No scientific way you can't train back in the morning and evening and all that. But sometimes you need to throw that out of the window and you have to just train hard in the gym basically and give more chance for the muscle to grow. நான் என்ன சொல்லுவேன், நிறைய பேருக்கு நீங்கள் மெயினாக க்ரோ ஆகிறதுக்கு காரணமே அதான். மெயினாக நிறைய பேர் ஆஃப் சீசனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக கொடுக்க மாட்டாங்க. இப்போ எல்லாமே என்ன நினைக்கிறாங்க, ஐயோ நான் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணேன் 3 months ஷேரு கிளாசிக் இருக்குது, அந்த 3 months மட்டும் நான் கரெக்டாக டயட் பண்ணி எல்லாமே பண்ணிட்டேன்னா நான் ஃபார்ம் நல்லா ஆகிடுவேன். ஆனால் அந்த முன்னாடி 3 months என்ன பண்ணேன், இல்லை நார்மலாக தான் இருந்தேன், நார்மலாக சாப்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ நான் 3 months 12 weeks டயட் ஸ்டார்ட் பண்ணேன், அந்த மாதிரி சொல்லிட்டு பண்ணுவாங்க காம்படிஷன்ஸு. ஆனால் தட் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இன் கரண்ட் ஜெனரேஷன். இல்லை அந்த 3 months காம்படிஷன் பண்ணுறவங்களோட ஸ்டாண்டர்ட் நெவர் கோஸ் அப். இப்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் இப்போ லைக் இனிஷியலாக பேசணும்ல, லாஸ்ட் இயர் நான் ஃபஸ்ட் வந்தேன், இந்த இயர் ஃபஸ்ட் வரல, நான் எப்படி செகண்ட் வந்தேன் அப்படின்னா, லாஸ்ட் இயர்லேருந்து இந்த இயர் வரைக்கும் there were 12 months. அந்த 12 months நீ ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தேன்னா the probability of you winning was high. கண்டிப்பாக. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பர்சனல் ப்ராப்ளம்ஸ்ன்றோம், பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் எல்லாருக்கும் வரும், அது இல்லைன்னுலாம் நான் சொல்ல. பட் அந்த ப்ராப்ளமே இருந்தாலும் ஒரு சில பேர் பாடி பில்டிங்க்கு ப்ரையாரிட்டி கொடுத்து கண்டினியூ பண்ணுறாங்களே, தே எமர்ஜ் அஸ் சாம்பியன்ஸ். இப்போ அது பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் இந்த ஃபீல்டு. மெயினாக நான் சொல்வேன், நிறைய பேர் அந்த 3 months 4 months கூட டயட்டிங் பண்ணிவிடுவாங்க. அந்த 10 months அட்லீஸ்ட் சரி ஓகே 2 months விட்டுருங்க. 2 months கண்டிப்பாக 1 yearலேயே நிறையா பிளேஸ்க்கு வேணும், கொஞ்சம் ஆஃப் டைமு மென்டல் அந்த ரிலீஸ் பண்ணுறதுக்கு கூட. ஏன்னா 12 months நீங்கள் கண்டிப்பாக இதை பற்றி யோசிக்க முடியாது. ஸோ 10 months வர பாடிக்கு நீங்கள் 1 yearல கொடுத்தாதான் அந்த சேஞ்சஸ் நல்லா சேஞ்சஸாக காமிக்க முடியும். இஃப் யூ வாண்ட் டு ஷாக் சம் ஒன் ஃபார் த நெக்ஸ்ட் ஷோ, இந்த 10 months நீங்கள் கரெக்டாக பாடி பில்டிங் பிரகாரம் சாப்பாடு ஃபுட்டு கரெக்டாக டயட்டு மெயின் அது ஒர்க் அவுட்ஸ் பண்ணாதான் உங்களுக்கே வர முடியும். இல்லைன்னா இன்னும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதில் இருப்பாங்க நிறைய பேர் ஜெனட்டிக்கலி கிஃப்டடாக இருப்பாங்க, அதை இன்னும் பெட்டராக கெயின் பண்ணுவாங்க. ஆனால் ஆவரேஜ் ஆளுக்கு வேணும்னா மினிமம் 8 months நல்ல ட்ரைனிங் வேணும். ட்ரூ. வித் குட் டயட். இன்ஃபேக்ட் அந்த 8 months குட் ட்ரைனிங் அப்படின்றத விட இப்போ 2 months ஆஃப் அப்படின்னோடனே நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஐ கோ கம்ப்ளீட்லி ஆஃப். இல்லை யூஆர் அதாவது உங்களோட ப்ரைம் மாதிரி யூஆர் நாட் புஷிங் எவ்ரி ஒர்க் அவுட் டு பால் டு வால். அந்த டைமும் போயிட்டு உன்னோட மசிலுக்கு ரெகுலராக ஒர்க் அவுட் கொடுத்து யூஆர் மெயின்டைனிங் த மசில்ஸ் சைஸ், அதோட மொபிலிட்டி, அதோட ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ணாதான் அடுத்த ஒரு 8 months நீ அதை ஹிட் பண்ணும்போது யூ வில் பி ஏபிள் டு டூ ஜஸ்டிஸ். இப்போது அதை கூட நிறைய பேர் தெரில. இப்போ நீங்கள் 8 months நல்லா ஒர்க் அவுட் பண்ணி காம்படிஷன் முடிச்சு 2 months ஒர்க் அவுட்டே விட்டுருவீங்களே, அந்த டைமில் நிறைய பேர் இன்ஜுரி கூட ஆகும். ஆமாம். எதுக்குன்னா அந்த மசில் இஸ் ஸோ யூஸ் டு that blood flow and all those things, and you are not giving that for 2 months, so that will cause lot of injuries also in that.
it may become weak very fast, more weaker than any other muscle. If you're having some small injury, lagging injury before, it becomes more worse. அந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரியல அதெல்லாம். இல்லை இன்ஃபேக்ட் அந்த பீரியட் அப்படின்றத விட நான் மேக்ஸிமம் பார்க்குறது என்னென்னா, அந்த மாதிரி ஒரு டோட்டல் ஆஃப் எடுத்துட்டு திரும்ப ஜிம் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்ரிபடி கெட்ஸ் இன்ஜர்ட். ஏன் அப்படின்னா மென்டலி பீப்புள் ஆர் நாட் ப்ரிப்பேர்ட். 2 மாதம் நான் டம்பிளையே தொடல அப்படின்னா என் ஸ்ட்ரென்த் கீழே போயிருக்குன்னு தெரியாது. போன உடனே நான் பழையசு வந்து இந்த வெயிட் தான் பண்ணேன் அப்படின்னு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டே தே எண்ட் அப் வித் இன்ஜுரி. கரெக்ட். ஸோ தட் இஸ் அதாவது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இப்போ ஒரு பாடி பில்டராக உன் லைஃப் எடுத்துட்ட அப்படின்னா அதை ஒரு லைஃப் ஸ்டைலாக நீ வந்து 24/7 இருந்தால் மட்டும்தான் யூ ஆர் கோயிங் டு ப்ராக்ரஸ் எவ்ரி வீக். ஸோ இப்போது அந்த ஷேரு கிளாசிக்கை பற்றி பேசும்போது தெர் வாஸ் ஒன் திங், செகண்ட் ப்ரோ கார்ட் ஃபார் யுவர் டீம், அதுவும் டெல்லியில். யூ ஃபீல் டெல்லி இஸ் லக்கி ஃபார் யூ? பிரகதி மைதான், எஸ் ஐ ஃபீல். சி அதை பற்றி நான் யோசிக்கல மெயினாக. ஓகே, பட் ட்ரஸ்ட் மீ, திஸ் ப்ரோ கார்டு வாஸ் அ சர்ப்ரைஸ் ஃபார் மீ ஆல்சோ. அன்எக்ஸ்பெக்டட் ஃபார் மீ. ஸோ we never went for that. I thought that this is his first show. He had lot of nerves basically when he came to the hotel room for his checking and all those things. He was just telling that he was a bit nervous. So when I told Delta to correct his posing and all those things, he was a bit nervous. He was not sure how to show his physique to the best. But then we just tweaked certain things. But then that he has competed many competitions. See, the sport inside him brought him alive on stage. Yes, exactly. So because he had done this sport, when he got a good stage, so that's one thing he came down and told me, that he enjoyed this show basically more than anything. So in his life at least, he has never seen this kind of grandeur show anywhere. So he enjoyed it to the fullest. இல்லை என்ஜாய் அப்படின்னோடனே ஐ ரிமெம்பர் இஸ் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? அதாவது எப்படின்னா, ஐ திங்க் ஸோ 2007 or 2009 மிஸ்டர் இந்தியாவில் வந்து முரளி குமார் வில் டேப் இஸ் தைஸ். அண்ட் அதாவது எப்படின்னா, ஒரு குழந்தைய வந்து கேண்டி ஷாப்பில் விட்டோடனே எல்லா சாக்லேட்டையும் பார்த்து அப்படின்னு பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன். ஸோ திஸ் கைஸ் எக்ஸ்பிரஷன் வாஸ் லைக் தட். ஸ்டேஜ் சூப்பர் ஸ்டேஜ்ரா அப்படின்னு வந்து அவன் போஸ்ட் பண்ணும்போது ஐ சா இஸ் என்ஜாய்மெண்ட். ஸோ தட்ஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது நிறைய பேருக்கு என்னென்னா, அந்த ஸ்டேஜில் அந்த 5 நிமிஷம் என்ஜாய் பண்ணல அப்படின்னா அதுக்கு முன்னாடி 8 மாதம் 10 மாதம். கமிங் பேக் டு த ஜட்ஜிங் க்ரைட்டீரியா, இப்போது இந்த ஆள் ஃபஸ்ட்டு ஷேரு கிளாசிக் பண்ணுறான். ஜட்ஜஸ் ஹேவ் நெவர் சீன் ஹிம் அண்ட் தே ரிவார்டட் ஹிம். அண்ட் நிறைய ஆள் சொல்லுவாங்கல்ல, நிறைய ஃபேவரட்டிசம் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க. ஃபேவரட்டிசம் பண்ணணும்னா எதுக்கு இவருக்கு கொடுத்தாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவருக்கு நிறைய யூடியூபர்ஸை கூப்பிட்டு வச்சிருக்கலாமே. கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி நிறையா ஜட்ஜஸ்க்கு பேசிக்லி ஜட்ஜஸ் see only the physiques certain time. So for them, more than thinking that who is this guy, seeing his face and all that, they just see the trunk number and the physique. They don't even have time to see the person, who is he, or the name or something, because I think so your trunk numbers are mostly called out, right? Not the name. See, in the amateur at least judging sheetலயும் அப்படினா, இப்போ இந்த கேட்டகரி வருதுன்னா இந்த கேட்டகரியோட ட்ரங்க் நம்பர் லிஸ்ட் மட்டும் தான் இருக்கும். Yes, definitely. And அங்கே வந்து த ஹெட் ஜட்ஜ் கிவ்ஸ் அ கால்னா அடுத்து இந்த ட்ரங்க் நம்பரை பார்க்கறதுக்கு தான் டைம் இருக்கும். மூஞ்சி யார் அப்படின்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ த மெயின் ஜட்ஜிங் வாஸ் டன் இன் த ப்ரீ ஜட்ஜிங். அப்புறம் ஃபைனல்ஸ் வரும்போது தான் ஒருத்தரோட மூஞ்சியை பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்கே வி ஹேட் டைம். ஸோ நான் என்ன சொல்கிறேன், இந்த அனிக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் எனி பிளேயர் அவுட் தேர் ஹூ ஹேஸ் அ கிரேட் ஃபிசிக் அண்ட் அவர் வந்து காட்டணும் ஷேரு கிளாசிக்கில். ஆனால் உள்ளே யோசிக்கிறாரு எனக்கு கொடுப்பாங்களா இல்லையா, இதுதான் ப்ரைம் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போது அந்த பிளேயர் என்ன யோசிக்க போகிறார், இல்லை பெரிய பெரிய யூடியூபர்ஸ்க்கு பெரிய பெரிய ஆளுக்கு தான் கொடுக்க போகிறாங்க, நான் பண்ணேன்னு எனக்கு பார்க்கவா போகிறாங்க, அந்த மாதிரி நினச்சிட்டு உட்காந்தானா இதுதான் ப்ரைம் எக்ஸாம்பிள். அன்றைக்கி யாரும் எதுவுமே தெரில, இங்கிலேருந்து வந்தால் தே ஜட்ஜ் ஹிஸ் ஃபிசிக் அண்ட் he deserves it. That's the thing. See, அதாவது என்ன அப்படின்னா, பிகாஸ் ஐ எம் ட்ராவலிங் வித் மோஸ்ட் ஆஃப் த கைஸ். இப்போ மற்ற காம்படிஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போதும் இவங்களோட அப் க்ளோஸ் பண்ணும்போது வெளியே இப்போ மற்ற இடத்துலலாம் பார்த்துருக்கோம் சீனியாரிட்டி அப்படின்ட்டுலாம் ஒன்று பண்ணுவாங்க. இங்கே வந்து இந்த சீனியாரிட்டி கான்செப்டை யாருமே மதிக்கிறது இல்லை. ஸோ இன்ஃபேக்ட் வந்து இந்தியாவோட ஹெட் ஜட்ஜ் சோமோட ஒரு நாள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நான் ஒரு காம்படிஷனில் ஒரு நாள் ஒருத்தனுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன், அவன் ஃபஸ்ட்டு டிசர்விங்கா இல்லை செகண்ட் வந்தவன் ஃபஸ்ட்டா அப்படின்னு ஒரு நாள் நான் நைட்டு யோசித்தேன். அதுக்கப்புறம் 1 வீக் என்னால் தூங்க முடியல. தட்ஸ் ஹவு மச் ஐ லவ் அப்படின்ட்டு. ஸோ வி ஹாவ் பீப்புள் லைக் தட் சிட்டிங் இன் த ஜட்ஜிங் பேனல் அப்படின்னும் போது, சி ஹியூமன் எரர்ஸ் ஆர் பாசிபிள். பட் என்ன அப்படின்னா, த பெஸ்ட்
பாசிபிள் எஃபர்ட் எவ்ரிஒன் இஸ் புட்டிங். இப்போ நான் அதுக்கு கூட எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 2021 திலீப் பண்ணார். அவருக்கு கேட்டகரி கோல் கொடுத்தாங்க 3 ப்ரோ கார்டில், அவருக்கு கொடுக்கல. ஓகே. ஸோ அவர் வந்துட்டு எனக்கு கேட்டார், மாஸ்டர் எங்கே வீக்காக இருக்குது, நான் பார்த்துட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகலாம். ஸோ வி ஆர் சர்டன் ஜட்ஜஸ் said that the back is a bit weak, we need more fullness in the chest. ஸோ அந்த ஒர்க் பண்ணி we did Thailand கூட கேட்டகரி கோல்டு, பட் we didn't get the ப்ரோ கார்டு. அந்த டைம் கூட he never gave up and நம்ம டெல்லியில் பண்ணோம். ப்ளஸ் இப்போ டெல்லியில் பண்ணும்போது எல்லாமே என்னென்ன சொன்னாங்க, டெல்டா ஹேஸ் ஒன் கோல்டு இன் லாஸ்ட் அமெச்சூர், கோல்டு இன் Thailand, ஸோ he is a sure shot winner. பட் அந்த மாதிரி நினச்சிட்டு நம்ம அந்த கண்டிஷனிங்கை சரி ஓகே எந்த கண்டிஷனை போனோன்னா கொடுக்க தான் போகிறாங்க அந்த மாதிரி நினச்சிட்டு நம்ம உட்கார முடியாது. ஸோ தென் we had to enhance his condition and we almost brought the best condition for him in that. And அங்கே கூட நம்ம ராகுல் பார்த்தோம், who was out of nowhere he came and he got second place in the pro card. So that was the time we started seeing that people from anywhere, anything, they just come and compete here, they will be given their due over here. Because finally அந்த ஃபிசிக் தான் ஜட்ஜ் பண்ணுறாங்க அவர். அண்ட் எல்லா ஜட்ஜஸ்ஸு நிறைய காம்படிஷன் பார்த்துட்டு அந்த டேப்பர் எல்லாமே எப்படி மென்ஸ் ஃபிசிக்கு இல்லைன்னா பாடி பில்டிங்க்கு கிளாசிக் ஃபிசிக் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதை நீங்கள் காம்படிஷன் முடிச்சு நீங்கள் இது சரியாக கொடுக்கல அது சரியாக கொடுக்கல டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அந்த அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துன்னு வந்து அடுத்த வாட்டி காட்டுங்க. நீங்கள் என்ன மனசில் யோசிக்கணும், போன வாட்டி நீங்கள் 3rd place கொடுத்தீங்களா பாருங்கள், இந்த வாட்டி நான் இன்னும் பெட்டராக வந்துட்டு நீங்கள் 1st place கொடுக்க வைக்கிறேன்னா அந்த ஆட்டிடியூட்ல நீங்கள் போகணும். ட்ரூ ஃபேக்ட். ஸோ அந்த மாதிரி இப்போது யோசிச்சுட்டு இப்போ நிறையா பேர் இப்போ நான் இன்னும் பார்க்குறேன்னா யங்ஸ்டர்ஸ் மென்ஸ் ஃபிசிக்கில் மோர் எஸ்பெஷலி 20 to 25 years நிறையா பேர் பண்ணுறாங்க. அண்ட் at 24 or 23 they are having almost pro caliber physique. That is a great thing right now happening. ஸோ நிறையா பேர் இவரெல்லாம் என்னென்னா மேக்ஸிமம் பை 19 ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுதானே இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம காலத்தில் அந்த மாதிரி ஆகலை. எதுக்குன்னா அந்த டைம் சயின்ஸ் கூட அவ்வளோ அட்வான்ஸ் இல்லை, கோச்சஸ் வேர் நாட் கிரேட் தட் டைம், தே ஹேட் தட் ஓல்ட் நாலேஜ். நிறையா நாலேஜ் இப்போது என்ஹான்ஸ் ஆகி இது பண்ணுறாங்க. அண்ட் நிறையா பேருக்கு நிறையா குட் கோச்சஸ் இருக்காங்க. நிறைய கோச்சஸ் அவர் பெட்டர்மெண்ட்டு அவர் வின்னிங் மென்டாலிட்டிக்காக பேசுகிறாங்க, அவர் ஹெட் பண்ணுறதுக்கு பேசுகிறாங்க, ராதர் தென் மேக்கிங் மணி அவுட் ஆஃப் தோஸ் பீப்புள். அந்த மாதிரி கோச்சஸ் கூட நிறைய பேர் ஒர்க் பண்ணி அட் யங் ஏஜ் தே ஆர் பிகமிங் கிரேட் பிளேயர்ஸ். ஸோ தே ஃபார் நெக்ஸ்ட் 10 years அவருக்கு லைஃபே செட்டு இந்த ஃபீல்டில். ஸோ இப்போ அனிக்கே நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 25 years தான் அவன். ஸோ இப்போ 25 yearsல ப்ரோ பண்ணனா அவர் மினிமம் நெக்ஸ்ட்டு 7 to 8 years நல்லாவே கேம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணலாம் அவர். இல்லை கொஞ்சம் சென்சிபிளாக பண்ணால் ஈ கேன் பிளே இட் ஃபார் வெரி லாங் டைம். ஸோ அதெல்லாம் இப்போது இந்த ஸ்டாண்டர்ட்க்கு இப்போது இந்த மாதிரி அகைன் ஐ கம் பேக் டு ஷேரு கிளாசிக் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தட் ஒன்லி வி ஆர் சீயிங் தட் கைண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் நவ். ட்ரூ பிகாஸ் தே ஆர் கிவிங் தட் கைண்ட் ஆஃப் ஸ்டேஜ் twice a year. அண்ட் இது ப்ரோ ஷோவே என்ன டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணிச்சுன்னா நிறையா பேர் இப்போ ப்ரோ கார்டுக்கு எதுக்கு வராங்கன்னா ப்ரோ கார்டுக்காக வரல, அந்த ப்ரோ ஷோவில் நிற்கிறதுக்கே வராங்க இப்போ நிறைய பேர். இட்ஸ் ப்ரெஸ்டீஜ். இப்போ இந்த வாட்டி நம்ம அலி பிலால் புவன் எல்லாம் ஒலிம்பியா லெவல் அத்லீட்ஸ், அவர் கூட கம்பேரிசன் கூப்பிட்டு நின்னானா எவ்வளோ ப்ரெஸ்டீஜ் அவருக்கு. எந்த லுக் அட் திஸ் கை Anik compared with Ali Bilal. Yes, Rahul was compared with Bilal and Bhuvan Chauhan. So அதெல்லாம் it is a photo frame moment for them. You understand? So it is a great thing. So in fact classicல ஜெயிச்ச Gill and Sunmit and Sunny. Yeah. So our they were called in comparison. Yes, definitely. So top 3 place பண்ணார் அவர். It was amazing. Even Deepak looked great for a full player. Deepak was extremely good, but I think so he has to bring up his legs big time. Yeah, he'll be very dangerous because he is a wonderful poser. He's a wonderful poser, summer stage presence. He mesmerizes the crowd. Definitely. So so it was good. But அதை தான் நான் சொல்கிறேன், இப்போது அந்த 4th place அவருக்கு வந்துச்சுன்னா அவர் கீழே வந்துட்டு அவர் கோச் சொல்ல போகிறாரு, பார் தீபக்கு இந்த 3 பேருக்கு கூட இது பெட்டராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக தட் கிவ்ஸ் தட் மோட்டிவேஷன் ஃபார் ஹிம் நெக்ஸ்ட் டைம். வெரி ட்ரூ. த பாயிண்ட் இஸ் தட். ஸோ அவர் 4th place எதுக்கு வந்துச்சு அப்படி பேசுறதுக்கு அந்த மாதிரி அவர் போய் ஒர்க் பண்ண போறாரு. ஆமா. ஸோ and he is that kind of person also. Yes, definitely. அவர் எல்லாமே அந்த மாதிரி அந்த மாதிரி மென்டாலிட்டி இருந்தால் தானே ப்ரோ ஆனார் அவர். ஆமா. அந்த மாதிரி மென்டாலிட்டி இல்லைன்னா ஏதாவது அவர் முன்னாடி காம்படிஷன் யோசிச்சு இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டே பண்ண முடியாது. அதுதான் இதெல்லாம் ப்ராப்ளம். ஸோ நான் அதான் யங்ஸ்டருக்கு மேக்ஸிமம் இதாக சொல்வேன், அந்த மென்டாலிட்டி ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுங்கள்.
இம்ப்ரூவ்மெண்ட் எப்போவுமே எடுத்துன்னு வாங்க. எப்போ அதான் உங்களுக்கு நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் வச்சா தான் இது பண்ண முடியும். ட்ரூ. ஓகேயா? அப்புறம் நீங்கள் வந்துட்டு காசு இல்லை இது இல்லை, ஓகே அது உங்களுக்கே ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன். அதை நீங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கணும். இந்த ஃபீல்டில் வர இது இல்லாமல் எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறதில்ல அது இல்லை, ஓகே இந்த ஃபீல்டில் இருக்குது கண்டிப்பாக இட் இஸ் அ வெரி காஸ்ட்லி ஸ்போர்ட்டு. ஆனால் நீங்கள் இந்த வாட்டி இந்த ஸ்போர்ட்டில் வருது ரீசனே உங்களுக்கு தெரியும்ல, உங்களுக்கு முன்னாடியிலேருந்தே தெரியும் இந்த காஸ்ட்டு தான் ஆகப்போகுது. ஆனால் கூட அவ்வளோ வருஷம் 4-5 இயர்ஸ் நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்புறம் கேமு? கரெக்டாக நான் சொல்கிறது. இப்போது நீங்கள் ஒரு 60 kg பாடி பில்டர்லேருந்து 85 kg பாடி பில்டர் எப்படி ஆனீங்க? காசு இல்லை இப்போ வந்து சொல்கிறீங்க நீங்கள். கரெக்ட் இல்லை? கரெக்ட். அந்த ஃபஸ்ட்டு இனிஷியல் 20 kg மசில் பிடிக்குது, இன்னும் ஜாஸ்தி செலவாகும். ஆமாம். இப்போது அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு அந்த டைம் அவ்வளோ சயின்டிஃபிக் நாலேஜ் கூட நிறைய பேர் கேட்டு இப்போ அந்த இன்னும் ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நம்ம பண்ணலாம். மிஷின்ஸ் பெட்டராக இருக்குது, ஃபுட் பெட்டராக இருக்குது, சப்ளிமெண்ட்ஸ் பெட்டராக இருக்குது. See, the knowledge about the sport is very high. And இந்த ஸ்போர்ட்டு என்ன பண்ணுது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸே கொடுக்குறாங்க இது பண்ணுறதுக்கு. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த பிளேயர்ஸோட மென்டாலிட்டி ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆகும். சிம்பிள் திங், 55 kg பாடியில் இருந்தேன்னா உன்னோட மினிமம் ரிக்குவயர்மெண்ட் 110 grams ப்ரோட்டீன்னா, இஃப் யூ ஆர் 100 kg பாடி பில்டர் 220 grams ஆஃப் ப்ரோட்டீன் இஸ் யுவர் மினிமம் ரிக்குவயர்மெண்ட். அப்போது நீ நிறையா சாப்பிட்டு தான் ஆகணும். காசு செலவாகுதே அப்படின்னா நீ வந்து ஒரு மொப்பெட் ஓட்டும்போது ஓகே இட் கேவ் மீ 60 kilometers a liter, ஆனால் நான் அதே வந்து ஃபியூவலை வச்சுட்டு நான் ஃபெராரியை ஓட்டணுன்னா நடக்காது ராஜா. கண்டிப்பாக. ஸோ அதுதான் நான் பேசிக்காக இப்போது அதான் கம்மிங் பேக் டு ஆஃப் சீசன் வி வேர் டாக்கிங். ஸோ ஆஃப் சீசன் கொஞ்சம் சீரியஸாக பிளேயர்ஸ்க்கு பண்ணும். இஃப் தே வாண்ட் டு ஹாவ் அ பெட்டர் லுக் ஈச் காம்படிஷன். அந்த நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த 12 weeks 16 weeks ப்ரெப் மட்டும்க்கே ஒரு கோச் ஹையர் பண்ணுவாங்க நிறைய பேர். ஓகே. ஸோ அதெல்லாம் இப்போ ஃபேமஸ் ஆயிடுச்சு. நிறைய எனக்கு சொல்லுவார் கோச், ஐ வில் டூ மை ஆஃப் சீசன் ஆன் மை ஓன், ஃபார் கான்டெஸ்ட் ப்ரெப் ஐ வில் கான்டாக்ட் யூ. தென் ஐ வில் டெல் தெம் தட் இஸ் ராங். கான்டெஸ்ட் ப்ரெப் இன்னும் நீ பண்ணலாம், ஆஃப் சீசன் தான் முக்கியம். கான்டெஸ்ட் ப்ரெப் என்ன இருக்குது, நிறைய ஆல்மோஸ்ட் இஃப் யூ ஆர் டூயிங் மினிமம் 10 shows எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இந்த கேலரிஸ் இந்த மாதிரி கட் பண்ணால் அது பொருள் ஏற்றனா வரப்போகுது அது பாடி. ஓகே. ஸோ மேபி தென் ஃபார் த பீக் வீக் ஒரு லாஸ்ட் 2 weeks மேபி அகைன் நிறைய பேர் ஹையர் பண்ணுவாங்க வர கோச்சுக்கு. அது கூட என்ன நினைக்கிறாங்கன்னு வர நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. அதுக்கு உண்மையாக எதுவும் சீக்ரெட் இல்லை. அது அப்படின்றத விட என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, ஆஃப் சீசனில் உன்னோட பாடியை நல்லா புரிஞ்சாதான் ஒரு கோச்சால் உன்னால் பீக் டைம்லேயும் வந்து ஹீ கேன் பீக் யூ அப் ஃபாஸ்டர் அண்ட் பெட்டர். ஏன் அப்படின்னா இப்போது என்ன செஞ்சால் உன் மசில் கெயின் ஆகுது, எப்படி செஞ்சால் உன் மசில் பூஸ்ட் ஆகுதுன்னு தெரியலன்னா ஆல் ஆஃப் அ சடன் யூ பிக். உன்னோட கான்டெஸ்ட் ப்ரெப்க்கு புதுசாக ஒரு கோச் பண்ணுறேன்னா உன் பாடி புரியறதுக்கே 6 weeks. அந்த டைமில் நீ மசில் லூஸ் பண்ணேன்னா யூ ஹவ் லாஸ்ட் ஆல் த 8 to 10 months ஆஃப் ஆஃப் சீசன். கரெக்ட். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நான் லவ் பிரீத் ஐபிபி ப்ரோ கிட்ட பேசினிருந்தேன். அவர் இந்த ஷோ பண்ணாத ரீசன் அதுதான். அவர் சொன்னார் எனக்கு நல்லா கெயின் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த கெய்னிங் ஃபேஸில் டக்குன்னு கட் பண்ணி நான் கட்டிங் பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த கெய்னிங் ஃபேஸ் எனக்கு இதாகிட்டு இருக்கும். ஸோ அதுக்காக ஹீ டிசைடட், he and his coach decided not to do this show and plan the next show. So that is a good choice. See that you need அந்த டீம் நல்லா இருக்கணும் உங்களுக்கு. அந்த பாசிட்டிவ் டீமாக இருந்தேன்னா அவங்க கூட இருக்கிறதால உங்கள் நீ தான் பெஸ்ட்டு அந்த மாதிரி சொல்லக்கூடாது. உன் பாடியில் என்ன குறை, இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும், அந்த மாதிரி ஆள் தான் நம்ம டீமில் வேணும். இல்லை சி த டீம் ஷுட் பி ப்ராப்பர் கிரிட்டிக்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் யூ. அது ரெண்டுமே யோசிக்கிறது இருந்ததுன்னா தென் திங்ஸ் ஆர் செட். கண்டிப்பாக. இப்போ உங்க கூட ஏதோ 3rd place 4th place வந்துட்டு மாஸ்டர் நீங்கள் தான் நல்லா இருந்தீங்க, உங்களுக்கு தான் கொடுத்துருக்கணும் அந்த மாதிரி சொன்னோன்னா உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஸ்டேஜில் போஸ்ட் பண்ணிங்க, மேபி இவர் கரெக்டாக தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு தான் வரணும் போய் அந்த மாதிரி அந்த நெகட்டிவ் ஆட்டிடியூடாக உங்களுக்கு வரும் அப்புறமா. ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம். ஸோ அது நீங்கள் ஃபஸ்ட்டு கீழே வரும்போது எல்லாருக்கும் இருக்கும் ஓகே, பட் 1 day ஆகும் மேக்ஸிமம் இந்த மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி யோசிக்கணும். நம்மளோட காம்படிட்டிவ் டேஸில் கூட வந்து இறங்கும்போது ஃபஸ்ட்டு வரல அப்படின்னா திட்டிட்டெல்லாம் இறங்கும். பட் எண்ட் ஆஃப் த டே அன்றைக்கி நைட் டின்னர் சாப்பிடும்போது we will come to realization. அது கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 2 to 3 days சீட் பண்ணுவீங்க, கச்சா முச்சானே சாப்பிடுவீங்க. ஆனால் அந்த 3 days அப்புறமா என்ன யோசிப்பீங்க, பா எப்போ நான் திருப்பி ஓட்ஸோ எக் ஒயிட் சாப்பிட போகிறேன் அப்படி தானே. சில பேர் அந்த மாதிரி 4-5 நாள் மேலே சீட்டே சாப்பிட முடியாது. அது நான் ஃபன்னி இன்சிடென்ட் சொல்கிறேன். ஸோ போஸ்ட் ஷேரு கிளாசிக் பார்ட்டியில் வந்து எல்லோரும் வந்து ட்ரிங்க்ஸ் போகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து டின்னர் பஃபே. ஸோ நான் டின்னர் பஃபே இப்படி ஃபுல் ஸ்ப்ரெட் இப்படி போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன். ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு ஐ டுக் ஸ்டீம்ட் ரைஸ் அண்ட் தென் சிக்கன் கிரேவியில் நிறைய சிக்கன் பீஸை போட்டேன். எதிர்க்க வந்து ஆல்கெமிஸ்ட் வந்தார். வந்துட்டு
हमारा दुनिया चिकन और राइस बन गया है ना அப்படின்னா அவர் தட்லியும் அதே தான். யோ பாடி பில்டராக இருந்துட்டேன்னா உன் லைஃப் அப்படி தான் போகும். கரெக்ட் அது கரெக்டாக சொல்கிறேன். ஸோ ஃபேக்ட். ஸோ ஒன்ஸ் யூ பிகம் த பாடி பில்டர் யூ நோ உன் உடம்புக்கு இதுதான் தேவை அப்படின்னா லைஃப் லாங் யூ பிகாஸ் அதுதான் நம்மளுக்கு ஃபியூவல். நம்ம அந்த ஃபுட்டு டேஸ்ட்காக சாப்பிட விடுறோம் நம்ம மெயினாக. அந்த ஃபியூவல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபியூவல் உள்ளே போய் எப்படி மசில் பில்ட் பண்ணும்போது அந்த மாதிரி தான் நம்ம யோசிச்சு சாப்பிடணும் மெயினாக. ஸோ நம்ம டேஸ்ட்காக ஓகே சாப்பிடலாம். அதான் நான் சொன்னேன்ல 12 monthsல 2 months நீங்கள் சாப்பிடலாம். அந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம் லைஃபு எல்லாமே. உங்கள் ஃபேமிலி இதெல்லாம் பார்த்துட்டு 10 months கூட அந்த மாதிரி சேண்ட் டைப் ஆக தேவையில்லை. நீங்கள் ஸ்டில் தட் அது கூட நிறையா பிளேயர்ஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓவரால் லெத்தார்ஜிக் ஆகிடுவாங்க, வெறும் தூங்குவாங்க, ஏதோ வேலை ஸ்டாப் பண்ணிடுவாங்க, வெறும் ஜிம்மில் மட்டும் போய் அது கூட பண்ணாதீங்க. நீங்கள் இவங்க எப்படி உங்கள் ஜிம் பிஸ்னஸ் எப்படி இப்போ ஜிம் இருக்குன்னா ஜிம் பிஸ்னஸ் ரன் பண்ணுங்கள். அதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் சேர்த்து பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா இன்னும் ஆஸ் அ பிராண்ட் க்ரோ ஆக முடியும். பிராண்டு நீங்கள் க்ரோ பண்ணால் தான் உங்களுக்கு உங்கள் சேவர் ஆஃப் சீசன்லேயே நீங்கள் ஏர்ன் பண்ணுங்கள். அந்த ஏர்ன் பண்ண மணி உங்கள் பாடியில் திருப்பி போட்டுட்டு ரெடி ஆவாங்க. இப்போ அது கூட சொல்ல அப்புறம் நீ ஏர்னு எதுக்கு பண்ணுற பாடியில். ஆனால் அது இல்லாமல் நம்மளுக்கு வேறு எதுவும் வழியே தெரியாது. ஃபேக்ட் கரெக்டா? ஏர்ன் அப்படின்றத விட இப்போ ஏர்ன் பண்ணி நீ வீடை வாங்க போகிற, இப்போ அது பாடியில் தான் போட போகிற. அது தட் இஸ் த லைஃப் ஆஃப் அ பாடி பில்டர் இல்லை? அதாவது இன்ஃபேக்ட் வந்து இது சொல்லும்போது ஐ ஹேட் அ கான்வர்சேஷன் வித் டாக்டர் பிரேம்குமார். ஸோ அவரோட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்லிட்டு இருந்தார், நான் நிறைய சர்ஜரிஸ் பண்ணிட்டேன். இப்போது ஐ ஹவ் கம் டு அ பாயிண்ட் வேர் ஐ அண்டர்ஸ்டாண்ட் லேட் நைட் அண்ட் ஏர்லி மார்னிங் சர்ஜரிஸை நான் ஸ்கெடியூல் பண்ண மாட்டேன். எமர்ஜென்சி நான் மட்டும்தான். ஏன்னா நான் மார்னிங் இந்த டைம்லேருந்து இந்த டைம்குள்ளே சர்ஜரி ஸ்கெடியூல் பண்ணிட்டு இந்த டைம்லேருந்து இந்த டைம் நான் வந்து என்னோடய கிளைண்ட்ஸை ஸ்கெடியூல் பண்ணேன்னா அப்பாயின்மெண்ட்ஸு I get this much time for my workout and this much time for my family. What is life if you're not living a normal life? Definitely. So அதாவது எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் if you want to become a pioneer அதில் நிறைய டைம் போடணும். ஆனால் அந்த டைம் போடும்போது ஃபார் அ பாடி பில்டர் கான்டெஸ்ட் ப்ரெப் அப்போ யூ cannot think about anything. ஏன்னா உன்னோட ஃபியூவல் சோர்சஸ் ஆர் ரெடியூஸ்ட். யூ ஆர் இன் அ மோட் வேர் இன்ஃபேக்ட் வந்து எப்படின்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நிறைய பேர் வந்து இப்படி லைக் ஹை ஸ்கேல் வந்து பின்னாடி தலையில் வந்து மெஷர் பண்ணும். நிறைய பேருக்கு வந்து அது தெரியும். முன்னாடி காம்படிஷன் பண்ணவங்களே நேராக வந்து இப்படி நிற்பாங்க. ஏய் திரும்ப அப்படின்னா சாரி தண்ணி இல்லை அப்படின்வாங்க. ஸோ தட் இஸ் த ஸ்டேட் தட் யூ வில் பி இன் கான்டெஸ்ட் ப்ரெப். பட் அந்த கான்டெஸ்ட் ப்ரெப் இல்லாத ஆஃப் சீசனில் யூ ஷுட் பிளான் லிவிங் அ நார்மல் லைஃப் அலாங் வித் உன்னோட ப்ராப்பர் ட்ரைனிங், உன் ப்ராப்பர் நியூட்ரிஷன். அப்போ லைஃப் பிகம்ஸ் அ பேலன்ஸ். இன்ஃபேக்ட் உன்னோட ஃபேமிலிக்கு நீ அப்போ தான் டைம் கொடுக்க முடியும். அந்த டைம் நீ ஃபேமிலிக்கு கொடுக்கலன்னா உன்னோட கான்டெஸ்ட் ப்ரெப்பில் உன் ஃபேமிலி எப்படி உனக்கு டைம் கொடுக்கும்? இல்லை அதுதான் நான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் ப்ரையாரிட்டைஸ் பண்ண மாட்டாங்க. இப்போது ஃபேமிலி டைம் கொடுத்தா வெறும் ஃபேமிலி டைம் தான் கொடுப்பாங்க, கேம் விட்டுருவாங்க. ஆஃப் சீசனே பண்ண மாட்டாங்க. இப்போது ஃபேமிலிக்கு அவர் ஒய்ஃப்க்கு இல்லைனா வீட்டில் என்ன சொல்லிடுவாங்க, வெறும் நான் இந்த 12 weeks மட்டும் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணேன்னா இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன். எதுக்கு? ஸோ அந்த சீரியஸ்னஸ்ஸே நீங்கள் ஆஃப் சீசனில் எடுத்துன்னு வந்தேன்னா கான்டெஸ்ட் ப்ரெப் உங்களுக்கு டிஃபிகல்ட்டே இருக்காது. கரெக்டாக? எதுக்குன்னா ஆஃப் சீசனில் நீங்கள் லோ பாடி ஃபேட் இருந்தால் கான்டெஸ்ட் ப்ரெப்பில் நீங்கள் அவ்வளோ கார்டியோ பண்ண தேவையில்லை, அவ்வளோ டயட் பண்ண தேவையில்லை, கார்போஹைட்ரேட் சாப்பிட்டு நீங்கள் கட்டிங் பண்ணலாமே. அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரில. ஆமாம். ஸோ என்ன பண்ணுவாங்க, நார்மலாக இருக்கும்போது எதுவும் பண்ணாமல் டக்குன்னு 12 weeksல பண்ணோன்னா கண்டிப்பாக அவர் நிறையா ஃபேட் போட்டிருப்பாங்க, மசில் இல்லாமல் இருப்பார். ஸோ ரெண்டுமே பண்ணும். இப்போ நீங்கள் பாடி ஃபேட் கூட குறையணும், மசில் கெயின் கூட பண்ணணும். ஸோ அதில் சம் பாடிஸ் வில் லுக் கிரேட் பிகாஸ் அந்த ஜெனட்டிக்லி கிஃப்டடாக இருப்பாங்க, அதை பண்ணிவிடுவாங்க. ஆனால் நார்மலாக என்ன பண்ணுவான்? ஆமாம். அது கூட என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி அந்த ஜெனட்டிக் லிஃப்டட் ஆள் இருப்பாங்களே அவருக்கு பார்ப்பாங்க, என்ன மாஸ்டர் 40 நாள் முன்னாடி இப்படி இருந்தால் இப்படி ஆகிட்டான். அவர் கூட மனசில் என்ன நினச்சிருவாங்க, நம்ம கூட 40 நாளில் ரெடி ஆகிடுவோம். ஸோ மாஸ்டர் எனக்கு வந்து கேட்பாங்க, மாஸ்டர் நம்ம கூட 40 நாளில் ரெடி ஆக முடியுமா? ஸோ அந்த மாதிரி இது வந்துச்சு, 40 நாளில் வர பாடியே ரெடி ஆக முடியும். எல்லாமே அந்த மாதிரி ரெடி ஆக முடியாது. அது மாதிரி எவ்வளோ இயர்ஸ் ட்ரைனிங்கு, எவ்வளோ அந்த பாடி பில்டிங், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு, ஜெனட்டிக்ஸ்ன்னு நம்ம பேசும்போது சம்டைம்ஸ் நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அந்த ஜெனட்டிக்லி கிஃப்டட் வந்து அந்த ட்ரைனிங் ஸ்லாக்காக இருக்கும்போது ஹீஸ் ரீட்டைனிங் இஸ் மசில்ஸ். நமக்கு வந்து எல்லாருக்கும் அப்படி கிடையாது. த மொமெண்ட் யூ ஸ்டாப் ட்ரைனிங் ஹார்ட் உங்களோட மசில் சைஸ் ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சு. எனக்கு வந்து when I was training hard my muscles were different. இன்னைக்கு நான் வந்து ஒரு கேப் விட்டுட்டு திரும்ப ஆரம்பிக்கும் போது my muscles never become round like before. ஏன் அப்படின்னா I took a gap from hard training. ஸோ ட்ரைனிங்கே நான் ஸ்டாப் பண்ணல அப்படின்னாலும் அந்த ஹார்ட் ட்ரைனிங்லேருந்து பிரேக் எடுத்துட்டு திரும்ப போகும்போது my muscle is not ready to grow like that. ஸோ இது people should understand. ஸோ அது பாடி டு பாடி டிஃபர் ஆகும். அப்புறம்
நிறையா திங்ஸ் பிளேஸ் a Lot role. of things, Lot of absolutely. hormones go up and down for these people, you know, so certain people can cope with it better than others. ஸோ அதெல்லாம் இருக்கு நிறையா பேருக்கு. அதில் கவுன்சிலிங் கூட தேவை நிறைய பாடி. அதை நான் பார்த்துருக்கேன். கவுன்சிலிங் இல்லாமல் எந்த பாடி பில்டரும் க்ரோ பண்ண முடியாது. ஃபேக்ட் ஏன் அப்படின்னா கவுன்சிலிங் வந்து ஒன்று யுவர் சாய்ஸஸ் ஆஃப் காம்படிஷன். அ குட் கோச் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஓகேவா? ஒன்று சாய்ஸ் ஆஃப் காம்படிஷன். ரெண்டாவது all set and done, the black and grey area of the sport is steroids. அந்த ஸ்டீராய்ட்ஸை எவ்வளவு மேக்ஸிமம் அட்வான்டேஜுக்கு எடுத்துகிட்டு சைடு எஃபெக்ட்ஸை மினிமைஸ் பண்ணணும்னு தெரியறதுக்கு யூ நீட் அ கோச் அண்ட் அ மெடிக்கல் சப்போர்ட். ஒன்று. ரெண்டாவது, லாட் ஆஃப் பீப்புள் கெட் அடிக்டட் டு திஸ். ஓகே, இதுதான் வந்து பிக்கஸ்ட் ப்ராப்ளம். அதாவது உன்னோட ரிசெப்டார்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் பீரியட்ன்றது நீ ஒன்று எடுக்கலை அப்படின்னா யூ ஆர் நாட் ஏபிள் டு க்ரோ வித் தட். ஸோ அந்த ஒரு கவுன்சிலிங் இருந்து இல்லைப்பா நீ இவ்வளோ நாளாவது ரெஸ்ட் எடுக்கணும், உன்னோட பிளட் ஒர்க் பண்ணணும், பிளட் ஒர்க் சரியா இல்லையா, இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் நீ சரி பண்ணல அப்படின்னா உன்னால் ப்ராப்பராக க்ரோ ஆக முடியாது அப்படின்ற அந்த ரியலைசேஷன் கொண்டு வரத்துக்கு யூ நீட் அ பர்சன். யூ கால் இம் அ கோச், யூ கால் இம் அ மென்டர், யூ கால் இம் வாட் எவர். ஆனால் அந்த பொசிஷனில் ஒருத்தர் நின்று உனக்கு வந்து நீ பண்ணுற டெசிஷன் சரியாக தப்பான்னு எவாலுவேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா தட் இஸ் நிறைய டேலண்ட் வேஸ்ட் ஆகிறதுக்கு காரணமே நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா அந்த கரெக்ட் டைமில் அந்த டெசிஷன் எடுக்காமல் தே டிலே ஃபார் த டெசிஷன் வேர் லாட் ஆஃப் திங்ஸ் கோ ராங். இல்லை அது கூட என்னென்னா நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. நான் கம்ப்ளீட் பண்ணுறேன்னா 4 weeks எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. டக்குன்னு ஏதாவது ப்ராப்ளம் வரும், அவர் நிறுத்துருவாங்க. திருப்பி 2-3 weeks எல்லாமே விட்டுட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் வில் டூ மோர் டேமேஜ் தென் நாட் டூயிங் எனி திங் இட் செல்ஃப். அதெல்லாம் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இதுக்குன்னா இப்போ அவர் கோச் எல்லா டைமும் அவருக்கு பார்க்க முடியாது. கரெக்டாக கூட சுற்றுது என்ன பண்ணுறாரு, அவர் ஏதாவது பண்ணுறாருன்னா அவர் 4 weeks டக்குன்னு காணாமல் போயிடுவார். அதை போய் ஃபாலோ பண்ண முடியாது சில டைம். டக்குன்னு 3 weeks பண்ணிட்டு வர மாஸ்டர் நான் 3 weeks ஃபுல்லாக விட்டேன், அப்புறம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அந்த டைமில் நிறைய மிஸ்டேக்ஸும் இவர் தட் வில் டூ மோர் ஹார்ம் இன் த லாங் ரன் ஃபார் தீஸ் பீப்புள். ஏன்னா எஸ்பெஷலி எல்லாமே யங்ஸ்டர்ஸ் வராங்கன்னா இன்னும் பேடு. பிகாஸ் அந்த டைம் தான் அவர் நம்ம ஃப்யூச்சருக்காக யோசிக்கணும், மேரேஜ்க்காக யோசிக்கணும், எல்லாமே யோசிக்கணும்னா இந்த டைமெல்லாம் நம்ம அவருக்கு அதுக்காக தான் உட்காந்து அவருக்கு கவுன்சிலிங் பண்ணோம். ஆனால் இப்போ ஓரளவுக்கு பெட்டர் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் பிளட் ஒர்க் கரெக்டாக எடுத்தனா உடனே எடுக்கிறாங்க. முன்னாடியெல்லாம் சொன்னா இல்லை மாஸ்டர் பிளட் ஒர்க்கெல்லாம் எடுக்க முடியாது, ஏதாவது வந்துச்சுன்னா பயப்படுவாங்க, ஏதாவது வந்துச்சுன்னா இதாகிடும் அது ஆகிடும். இப்போது கேட்குறாங்க பண்ணுறாங்க, ஓரளவுக்கு அவேர்னஸ் இருக்கு. ஓரளவுக்கு அவேர்னஸ் இருக்கு. ஆமாம் சின்ன ஊரில் இந்த இன்ஃபேக்ட் இந்த மென்டாலிட்டி அண்ட் கவுன்சிலிங் 4 வாரம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு ஐ ஜஸ்ட் ரிமெம்பர். ஸோ காலேஜில் இருக்கும்போது ஐ வாஸ் டூயிங் சம் பார்ட் டைம் ஜாப் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் வேர் அஃபோர்டிங். எப்படின்னா எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் வாஸ் கோயிங் டவுன் when I was in college. அவரோட ஹெல்த்தும் கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருந்தது. ஸோ எப்படின்னா there are few months வேர் இன்கம் ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ அப்பா கிட்ட போய் காசுலாம் கேட்க முடியாது. ஸோ ஒரு காம்படிஷன் ரெடி ஆகணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறேன். ஸோ பார்ட் டைமில் நான் பண்ணிட்டு இருந்த இடத்துலேருந்து காசு வரல. ஸோ அன்றைக்கி எனக்கு காம்படிஷன் பண்ணுறதுக்கு ரிக்குவயர்மெண்ட் வாஸ் 1500 rupees. ஏன்னா ஒரு முட்டையோட காசு வந்து ₹1. ஓகேவா? ஸோ தட் வாஸ் மை கேல்குலேஷன். ஸோ ஒரு டப்பா வே ப்ரோட்டீன் வாங்கணும், முட்டை சாப்பிட்ணும், வெஜிடபிள்ஸ் வாங்கணும். திஸ் வாஸ் மை ரிக்குவயர்மெண்ட். ஆனால் அன்றைக்கி தட் வாஸ் ஷேட்டர்ட் பிகாஸ் ஐ டென்ட் கெட் தட் மணி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் உடனே வந்து ஐ எம் லைக் இன் டியர்ஸ். அப்புறமா வீட்டில் வந்து நம்ம இந்த வி ஹாவ் திஸ் பிகி பேங்க்கெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி சின்ன வயசுலலாம் வச்சு இந்த பிகி பேங்க்கெல்லாம் எடுத்துகிட்டு ₹2 ₹1 சேர்க்குற ஒரு ₹100 இருக்குது. என்னடா இது இவ்வளோதான் இருக்கே அப்படின்னு. மக்களே, திஸ் இஸ் நாட் அ சேட் ஸ்டோரி. ஓகேவா? மற்றவங்க ஐயோ நான் பாடி பில்டிங் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டேன் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, ஓகே என்ன பண்ணால் காசு வரும், உடனே வேலை எதுவும் கிடைக்காது. நம்ம வீட்டிலலாம் என்ன பழக்கம் அப்படின்னா, எல்டர்ஸ் காலில் போய் விழுந்தால் அவங்க ஒரு ₹10 கொடுத்து தான் ஆகணும். சரி யோசிக்கிறேன், ஓகே சின்ன மாமாவோட வீடு இங்கே இருக்குது, பெரிய மாமா வீடு இங்கே இருக்குது, சித்தியோட வீடு இங்கே இருக்குது, தாத்தா பாட்டி வீடு இங்கே இருக்குது. யோசிக்கவே இல்லை. அன்றைக்கி நைட் கிளம்பி 2 வீடு முடித்தேன், அடுத்த நாள் 2 வீடு முடித்தேன். அப்படி இப்படி வந்து ஐ கலெக்டட் another ₹100. ஓகே, இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு ஒர்க் டன். அப்புறம் என்னோடய தாத்தா வந்து வெளியிலலாம் போகும்போது he didn't drive. ஸோ ரிக்ஷா வச்சுட்டு தான் போவார். ஸோ ரிக்ஷா வச்சுட்டு போவார்னா வாட் எவர் வாஸ் த எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ நான் எங்கள் தாத்தாட்ட டீல் பேசுகிறேன், இனிமேல் நீ ரிக்ஷாலாம் கூப்பிடாத, சாட்டர்டே சண்டே நான் உனக்கு ஃபுல் டிரைவிங் ஒர்க் பார்க்குறேன். எங்கள் அப்பாவோட டிவிஎஸ் சாம்புக்கு பெட்ரோல் போட்டு கொடுத்துரு, நீ வந்து ரிக்ஷாவுக்கு எவ்வளோ கொடுப்பியோ அவ்வளோலாம் கொடுக்க வேணாம், பட் எனக்கு பர் டே ₹150 கொடு அப்படின்னோன்னு ஒரு ஓகே அப்படின்னு டீல் பேசிவிட்டு, ஸோ சாட்டர்டே சண்டே ஃபுல் டைம் ஐ எம் டிரைவிங் எம் அரவுண்ட். இன்னும் போக வேணாமா, எனக்கு வேறு யாரையும் பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டே இன்னும் ஒரு ₹300 மை திங்ஸ் வேர் கரெக்டட்.
அப்புறம் என் பாட்டிக்கிட்ட போய் சைலண்ட்டாக சொல்கிறேன், பாட்டி இந்த மாதிரி அதனால தான் தாத்தாக்கு டிரைவர் வேலை பார்க்குறேன். உடனே பாட்டி அப்படி சைட்லேருந்து ஒரு 500 rupees எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் தாத்தா கிட்ட இவ்வளோ கஷ்டப்படுறான் என்ன ஒரு நாளைக்கு 150 தான் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. ஸோ தட் வீக்கெண்ட் ஐ மேட் 1500 rupees இன் டோட்டல். காம்படிஷன் வாஸ் செட். ஸோ என்ன அப்படின்னா அந்த இடத்துல ஐயோ எனக்கு இப்போ ப்ராப்ளம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு உக்காந்தேன்னா அன்றைக்கி என்னோடய காம்படிஷன் வாஸ் கான். சரி நம்மள்ட்ட என்ன டேலண்ட், அன்றைக்கி ஏஜுக்கு எல்லார் கால்லையும் போய் விழுந்தா. ஸோ காலில் விழுதுன்றது இட்ஸ் நாட் அ பேட் திங். ஓகே, எல்டர்ஸ் நம்ம வீட்டில் ஹேபிட் அப்படின்னா எல்லோரும் போய் வென் ஐ க்ரூ அப் என்னோட சின்ன பசங்களெல்லாம் வா வந்து காலில் விழு 10 ரூபா தரேன். ஸோ தட் வாஸ் அ காமன் திங். ஸோ ஐ சார்ட் மை வே அவுட். ஃபன்னியாக இருந்தாலும் ஐ வாஸ் ஏபிள் டு சார்ட் மை வே அவுட். ஏன்னா த லவ் ஃபார் த ஸ்போர்ட் வாஸ் தட் மச். இதுங்க அந்த டைமில் நம்ம வரைக்கும் அந்த மாதிரி ஸ்பான்சர்லே எதுவும் இல்லை. ஸோ வீவர் நமக்கு ஸ்பான்சர்னா நம்ம பேரண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தாங்க, வேறு யாரும் இல்லை. ஸோ ஆனால் அவர் ஓப்பனாக அந்த டைமெல்லாம் இந்த ஸ்போர்ட்க்கெல்லாம் ஸ்பான்சரே பண்ணுவேன். யோசிப்பாங்க என்ன அவ்வளோ முட்டை சாப்பிட்ற, சிக்கன் சாப்பிட்ற, என்ன பண்ணுற, ஏதோ வேலை இல்லாமல். ஸோ ஆனால் இந்த காலத்தில் இருக்குது ஒரு சான்ஸ் இருக்குது. இப்போ ட்ரெயினர் ஜாப் நிறையா கிடைக்குது. இப்போ யூ கேன் பிகம் அ சோஷியல் இன்ஃப்ளூயன்சர், யூ கேன் பிகம் அ கோச்சு. ஸோ தர நிறையா இடம் இருக்குது. நம்ம கரெக்டாக ஸ்மார்ட்டாக இந்த ஸ்போர்ட் யூஸ் பண்ணனா ஓரளவுக்கு யூ கேன் கெட் ஈவன் பெட்டர் இன்கம் தென் எனி ஐடி பேசிக் சேலரி. ஐடி பேசிக் சேலரியோட நிறையா நிறையா ஏர்ன் பண்ணுற ட்ரெயினர்ஸ் ஐ நோ. நாட் ஜஸ்ட் ட்ரெயினர்ஸ். இப்போது இப்போ யூ கேன் ப்ளே டீல்ஸ் வித் மாடலிங். இப்போ மென்ஸ் ஃபிசிக் அத்லீட்ஸ் எல்லாம் தே கேன், இஃப் தே க்ரூம் தெம்செல்ஸ் வெல் தே வில் மேக் அமேசிங் ஸ்போர்ட்ஸ் மாடல்ஸ். ஸோ அந்த மாதிரி தெர் ஆர் ஸோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தட் ஆர் ஓப்பனிங் அப். என்ன அப்படின்னா உன்கிட்ட இந்த மாதிரி ஒரு பாடி இருக்குது, உன்கிட்ட என்ன நாலேஜ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி யூ ஹாவ் டு ஃபைண்ட் த ரைட் அவென்யூஸ். நிறைய பேர் வந்து நான் பாடி பில்டிங் பண்ணுறேன் எனக்கு யாருமே தரல அப்படின்னா எந்த டைம்லையும் நடக்காது. அண்ணா யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடல் வாங்குகிற ஒரு இன்ஜினியர்னா கூட என்கிட்ட கோல்டு மெடல் இருக்குது அப்படின்னு போய் சொன்ன உடனே யாரும் வேலை கொடுத்துட போகிறதில்ல. ஒரு கம்பெனி வேலை கொடுக்குறான் அப்படின்னா இந்த பர்சனுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மென்டாலிட்டி இருக்கா, நான் கொடுக்க போகிற ஜாபுக்கு இந்த பர்சன் ஸ்மார்ட்டா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் வேலை கொடுக்க போகிறாங்க. கண்டிப்பாக. அப்போது ஒரு பாடி பில்டர் வந்து நான் நேஷ்னல் ஜெயிச்சிட்டேன் இல்லை நான் இன்டர்நேஷ்னல் ஷோ ஜெயிச்சிட்டேன் அப்படின்னோடனே நோபடி இஸ் கோனா கம் அண்ட் ஆஃபர். ஏன்னா இந்த ஆத்லீட்டு இப்போ நான் என் பிராண்டுக்கு எடுக்கிறேன்னா என் பிராண்டுக்கு ஒரு அம்பாசிடராக நல்ல வேலை பண்ணுவாரா, இவர் பேரை போடும்போது என்னோடய பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்றத பார்க்க போகிறாங்க. ஸோ அந்த ஸ்மார்ட்னஸ். அண்ட் தென் இஃப் யூ ஆர் ஜாயினிங் அ ஜிம், நான் வந்து மிஸ்டர் இண்டியா எனக்கு வந்து வேலை கொடுங்க அப்படின்னா அந்த ஜிம்மில் வந்து உனக்கு எக்ஸசைஸ் கற்றுக் கொடுக்குற பேசிக்ஸ் தெரியுதா அப்படின்னு பார்க்க போகிறாங்க. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் யோ வின்னிங் அ ஷோ, பட் அது கூட வந்து அலைடாக யூ ஹாவ் டு டெவலப் ஸ்கில்ஸ். அந்த ஸ்கில்ஸ் இருக்கும்போது யூ பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன், அ சக்ஸஸ்ஃபுல் பாடி பில்டர் அண்ட் ஓவரால் சக்ஸஸ் கம்ஸ் இன் டு யுவர் லைஃப். இப்போ நான் வர சொல்வேன்னா இந்த ஷேரு கிளாசிக் என்ன பண்ணிச்சுன்னா பேசிக்காக பிஃபோர் இட் வாஸ் ஒன்லி ஷேரு கிளாசிக். இப்போது IHFF உள்ளே வந்துச்சுன்னா இட் ஸ்டார்ட் பிரிங்கிங் பிஸ்னஸ் இன் டு திஸ். ட்ரூ. ஸோ இப்போ முன்னாடி நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா இங்கே IBBFல பண்ணுற பாடி பில்டர்ஸ்க்கு அந்த எக்ஸ்போஷரே கிடைக்கல. அந்த எக்ஸ்போஷர் கச்சா தானே அந்த அந்த கம்பெனிஸ் இந்த பாடி பில்டர்ஸ்க்கு பார்ப்பாங்க, ஸ்டேஜில் வின் பண்ண பார்ப்பாங்க. அது அப்புறமா ஏதாவது போய் பேசலாம், அவர் போய் பேசலாம் இந்த இந்த இதுக்கு டீம்க்கு போய் எனக்கு சைன் பண்ணுங்கள், ஐ வாண்ட் டு டூ திஸ் ஷோ தட் ஷோ அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த கம்பெனி யோசிப்பார். மேபி இந்த ஸ்டேட்டில் இவர் பாடி பில்டர் வின் பண்ணனா மேபி இட் கேன் பி ஹெல்ப்ஃபுல், வி கேன் கிவ் இட் அ சான்ஸ். ஸோ அந்த ஒரு சான்ஸு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஷேரு கிளாசிக் IHFF கொடுத்தாங்க. ஸோ அதுதானே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதுக்காக தான் நிறைய பேர் இந்த ஷோ சூஸ் பண்ணுறாங்க பேசிக்காக பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் இதே ஷோ நீங்கள் எந்த அசோசியேட்டில் போய் ஏதாவது ஒரு இது பண்ணனா அங்கே ஸ்டால் இல்லை எதுவும் இல்லைன்னா வெறும் உங்களுக்கு சரி ப்ரைஸ் பண்ணி கொடுத்தாங்க, ஓகே, அந்த ப்ரைஸ் பண்ணி கீழே எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு அது மேலே என்ன உங்களுக்கு அந்த சான்ஸ் எதுவும் கிடைக்கல உங்களுக்கு இது பண்ணுறதுக்கு. ஃபேக்ட். இப்போது என்னென்னா இப்போது அந்தமானில் வந்து சமீர் அப்படின்றவர் ஹி டுக் அப் NPC. ஸோ அவர்கிட்ட காம்படிஷன் நடத்தும்போது தே ஹேட் லைக் 40 காம்படிட்டர் இருந்தாங்க. பட் ஆடிட்டோரியம் வாஸ் ஜாம் பேக்ட். ஆமாம். குவாலிட்டி ஆஃப் த அத்லீட்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அவர்கிட்ட நம்ம சொல்கிறோம், நீங்கள் ஷேரு கிளாசிக் ஒரு வாட்டி வந்து பாருங்கள், யூ வில் நோ வாட் இஸ் த ஸ்போர்ட் அப்படின்னோடனே அவர் ஃபஸ்ட்டு ஹெசிடேட்லாம் பண்ணார். அப்புறமா அவங்கள்ட்ட வந்து ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு அத்லீட் ஒருத்தர் இருந்தார். ஸோ தட் கை வாஸ் வெரி குட். நான் சொன்னேன், நீ அங்கே வந்து கம்பீட் பண்ணு,
இஃப் யுவர் குவாலிட்டி இஸ் குட் யூ வில் கெட் ஸ்பான்சர்ஷிப். ஏன்னா அங்கே அந்த ஷம்ஷேர் ஃபவுண்டேஷன்லேருந்து ஹூவர் இஸ் ஃபிசிக்கலி சேலஞ்ச் தே கிவ் குட் ஸ்பான்சர்ஸ். மாதம் தே கிவ் லைக் 10,000 rupees வர்த் சப்ளிமெண்ட்ஸ் வீட்டுக்கு அமுச்சு விட்ருவாங்க. ஸோ அவனை வந்து பண்ணு அப்படின்னோடனே சரி பண்ணு அப்படின்னோடனே தே மேட் தேர் டிக்கெட்ஸ். அப்புறமா வந்து ஹேமந்த் சார் அரேஞ்ச்டு ஃபார் தேர் ஸ்டே அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். அந்த பையனும் இவருக்கும் தே அரேஞ்ச் ஃபார் ஸ்டே. வந்துட்டு அவர் ஃபஸ்ட் நாள் வந்தார், செகண்ட் நாள் வந்தார். அவர் வந்து ஒரு நாள் இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னாரு. வந்து பார்த்த உடனே ஹி வாஸ் லைக் அ கிட் இன் கேண்டி ஷாப். பாய் மே கல் பி ரஹூங்கா அப்படின்னாரு. 3 நாளும் ஃபுல்லாக இருந்தார். அவர் சொன்னார், என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ஷோ நான் பார்த்ததே இல்லை. நான் அந்தமானில் போய் அத்லீட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணோம், அவங்கெல்லாம் பார்த்தா தான் இம்ப்ரூவ். ஸோ அதை கண்ணால் பார்க்குற வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஓகே நீங்கள் ஒரு ஜிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க அப்படி வச்சுப்போம். அங்கே போனால் ஒரு 20 ஜிம் எக்யூப்மெண்ட் கம்பெனி ஸ்டால் வச்சுருப்பான். ஜிம்மில் ஆக்சசரிஸ் இருக்கிறது ஸ்டால் வச்சுருப்பான். ஜிம்மு மேட்டு ஃப்ளோரிங்லேருந்து ஒருத்தர் ஸ்டால் வச்சுருப்பான். ஸோ நீங்கள் போனீங்கன்னா நாட் ஒன் ஆப்ஷன், உங்களோட ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் உங்களோட ரிக்குவயர்மெண்ட் என்னவோ அதில் ஒன்றுலேயும் 4 பேர் வித் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் கிடைப்பாங்க. இவனோ ஓ இந்த ஊரில் இந்த மாதிரி ஐட்டம்லாம் கிடைக்குதா, அந்த மாதிரி ஐட்டம் கிடைக்குதா அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயத்தை எக்ஸ்போஸ் ஆவீங்க. டைரெக்டாக வெண்டர்கிட்ட நீங்கள் பேசலாம். ஆமாம், இப்போ இங்கே நிறையா பேர் எப்படி ஜிம் போட்டாங்க, ஏதாவது ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணுவான், வா நாங்கள் உங்களுக்கு ஜிம் போட்டு தரேன், இது அவரே பண்ணி கொடுப்பாரு, ஜிம் மிஷின்ஸ் அவரே பண்ணி கொடுப்பாரு, இன்டீரியர் அவரே கொடு, அவர் நிறைய காசு சாப்பிட்ருவார் அதில். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஷோவில் வந்தோன்னா நீங்கள் தனியாகவே எல்லா வெண்டர்ஸ்க்கு நீங்கள் தனியாகவே பேசலாம். ஆமாம் ஆமாம். ஸோ அது வர உங்களுக்கு டைரெக்டாக மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்ல. யூ வில் நோ எக்ஸாக்ட்லி எவ்வளோ உங்களுக்கு செலவு ஆக போகுது. அந்த அது ஒன் பார்ட். இன்னொரு பார்ட் வந்து ஒரு பாடி பில்டராக இருக்கும்போது ஸோ ஒரு 7-8 கம்பெனி மெஷின்ஸ் அவங்களோட ப்ரைம் மெஷின்ஸை போட்டிருப்பாங்க. அண்ட் இது வந்து வெறும் டிஸ்பிளேன்ட்டு கிடையாது, எல்லாமே லோடடாக இருக்கும். நீங்கள் போய் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். கரெக்ட். ஸோ யூஆர் நாட் ஜஸ்ட் கோயிங் இந்த கம்பெனி இங்கே இருக்குது, இதில் இவ்வளோ மிஷின் இருக்குது, இல்லை அவனோட பெஸ்ட்டு மிஷின் எல்லாமே நீ டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு இட் இஸ் ஓப்பன். ஸோ இட்ஸ் அது. அண்ட் அடுத்து என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு காஸ்ட் பே பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஸ்டால் போடுறாங்கன்னா ஒன் கஸ்டமர் பேஸ். இன்னொன்று என்ன அப்படின்னா, அவ்வளோ பெரிய கம்பெனி, லெட்ஸே ஒரு 100 கம்பெனிஸ், இங்கே யார் யார் ஜெயிக்கிறாங்க, இதில் யார் நம்மளுக்கு செட் ஆவாங்கன்னு தே ஆர் ஸ்கவுட்டிங் ஃபார் அத்லீட்ஸ் ஆல்சோ. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையும் ஒரு இடத்துல வந்து உட்கார வைக்கும்போது இட் இஸ் த சூப்பர் பால் ஆஃப் பாடி பில்டிங் இன் இந்தியா. கண்டிப்பாக. இல்லை ஏதோ நீங்கள் இப்போ ஷேரு கிளாசிக் டாப் 3 எந்த பிளேஸிங்கை வச்சேன்னா நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலில் போய் போட போகிறீங்க. ஸோ அந்த ப்ரொஃபைலே நிறையா பேர் ஸ்கவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் உங்களுக்கு வரும் இந்த மாதிரி 4th பிளேஸும் வந்தால் பரவாயில்ல. பார்க்குறதுக்கு 4th பிளேஸ் இருந்தால் கூட இஃப் யூஆர் மார்க்கெட்டபிள் கை யூ கேன் கெட் அ பெட்டர் டீல் தென் ஈவன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் கை. It depends on your marketable sense what you are having. அந்த மாதிரி charisma exactly. Absolutely. So இப்போ நிறைய நீங்க influencer பார்க்குறீங்க, see they may not have a great body but they are earning more than even the best champions. Why? Because they are more marketable basically. பட் ஆனால் ஓகே, அது நம்ம சொல்லலாம். நிறைய பெரிய பாடி பில்டர்ஸ் நிறைய டைம் அவர் கேம் மேலே கொடுக்குறாங்க, அதுக்காக தான் இதெல்லாம் பண்ண முடியாது. நிறைய பேர் ஷையே இருப்பாங்க. நிறைய பேர் இந்த பாடி பில்டிங்லேயே எதுக்கு வருவாங்கன்னா, அவருக்கு அந்த 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 லைஃப் ஸ்டைலே பிடிக்கும். வெறும் ஜிம்மில் போய் ஹெவி லிஃப்டிங் பண்ணும், யார்கிட்ட பேசக்கூடாது, பாடி மட்டும் சூப்பராக வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. கரெக்டு. ஆனால் அவன் மேக்ஸிமம் என்ன பண்ண போகிறான் ஃபியூச்சரில், ஜிவர் ஏதாவது ஒரு ஹார்ட் கோர் ஜிம் போட்டு உட்காந்துருவாங்க ஒரு பிஸ்னஸ் மாதிரி. பட் ஹீ இஸ் ஹாப்பி இன் இஸ் லைஃப். ஓகே, அதுக்கு நம்ம எதுவுமே சொல்ல ஓகேயா. பட் இப்போ யங்ஸ்டரை மெயினாக இந்த ஃபீல்டில் 20-25 வராங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஐடி ஜாப் விட்டுட்டு நிறைய மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் நான் பார்க்குறேன், சிவில் இன்ஜினியர்ஸ் நான் பார்க்குறேன், அதெல்லாம் விட்டு இந்த ஃபீல்டில் எதுக்கு வராங்கன்னா அவருக்கு தெரியுது இங்கே இருக்கு ரூட்டு. ஸோ அது இன்ஃபேக்ட் நானுமே அதே தானே, ஐடி இண்டஸ்ட்ரியில் 5 digit சேலரி பே பண்ணுற ஜாபை விட்டுட்டு ஐ கேம் இன் பிகாஸ் ஐ சா த பொட்டென்ஷியல். இந்த குவாலிட்டி ஆஃப் த பிளேயர், மார்க்கெட்டபிலிட்டி. அப்போ வந்து ஒரு லெட்ஸே ஒரு சவுத்தில் ஒரு சம பெரிய பிளேயரு, இன்டர்நேஷ்னலாலாம் ஒரு சில இதெல்லாம் ஜெயிச்சிருக்காரு அவர். ஓகேவா, அவரோட ஆளுங்க வந்து என்னோடய ப்ரொஃபைலில் வந்து எங்கள் அண்ணன் அவ்வளோ ஜெயிச்சிருக்காரு, அவருக்கே 5000 ஃபாலோவர், உனக்கு எப்படி 1 million இன் இன்ஸ்டாகிராம் அப்படின்னாங்க. உங்கள் அண்ணன் எத்தனை பேர்கிட்ட இந்த மாதிரி டெய்லி வீடியோ பண்ணி போடுறாருன்னு 1 reply. ஸோ இட் டின்ட் கம். ஸோ யோர் ஸ்போர்ட் இஸ் ஒன் ஆங்கிள். அந்த ஃபிசிக்கை நீ எப்படி ஓகே, உங்கள் அண்ணன் அளவுக்கு நான் வந்து பெரிய பாடி பில்டர் இல்லையா, ஓகேவா, நான் சவுத் இந்தியா தான் ஜெயிச்சிருக்கேன், அதுக்கு மேலே வின் பண்ணல, நேஷ்னல் போகிறதுக்கு முன்னாடி இன்ஜுரி ஆகிடுச்சு, ஆல் செட் அண்ட் டன். ஆனால் எனக்கு இருக்கிற ஏதோ சின்ன பாடியை வச்சு நான் 1000 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னா, உங்கள் அண்ணன் க்ரியேட் பண்ணது நிறையா பாடி பில்டர்ஸ் அப்படின்னாலும் நிறைய பேர்த்துக்கு ஹெல்த் எப்படி இருக்கணும்னு நான் கற்றுத்தரேன்னா, பாடி பில்டிங்கோட பேசிக்ஸ் என்னன்னு கற்றுத்தரேன்னா,
நானும் ஒரு 4 சாம்பியனை உருவாக்குனேன்னா ஸோ மை லைஃப் இஸ் கோயிங் ஆன். வை? ஏன்னா நான் கற்றுக்கிட்டதை 4 பேருக்கு கற்றுத்தரதை நான் என் வேலையாக வச்சுக்கிட்டேன். கரெக்ட் தான். நான் வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ சிம்பிள் திங், வின்னிங் மென்டாலிட்டி. உன் லைஃப்பை வெல் ரவுண்டடாக ஆக்கிட்டு உன்னை நீயே மார்க்கெட் பண்ணிக்கோ. லைஃப் இஸ் செட். சரி, ஒரு பாடி பில்டர். இப்போ தான் ஒரு பையன் வந்து பாடி பில்டிங் என்னோட ட்ரீம் அப்படின்னு, நம்மலாம் எப்படி பாடி பில்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து இந்த மாதிரி ஆக போகிறேன், நீ வந்து ஷாண்ட்ரே மாதிரி ஆகணும் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன், நான் டோரியன் எட்ஸ் மாதிரி ஆகணுன்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுற பிகினர்ஸுக்கு உன்னோட ஓகே இந்த ஸ்டெப்பெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு வாட் வில் பி யுவர் ரெக்கமெண்டேஷன்? இதுக்குன்னா இப்போது யாரும் ஃப்ரெஷ்ஷாக வராங்க, ஃப்ரெஷ்ஷாக மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு மென்டாலிட்டி தான் பார்க்கணும் அந்த ஆளுக்கு. இப்போது சில டைம் அவர் சொல்லுவார், நான் 6 months 8 months ஹார்ட் ட்ரைனிங் பண்ணுறேன். இப்போது அவர் ஹார்ட் ட்ரைனிங் பண்ணுறான்னா அவர் பாடியில் தெரியணும் ஃபஸ்ட்டு. இப்போ அவர் சொல்ல நான் 8 months இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், ஆனால் கூட அந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி கூட பாடி இல்லைன்னா there may be 2 things. அந்த ப்ராடக்ட்டை குவாலிட்டியாக இருக்காது, இல்லைன்னா அவர் ஹார்ட் ட்ரெயினர் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு அந்த மென்டாலிட்டி தான் அவர் பார்ப்பேன். இப்போது அந்த பாடி பில்டரோட மென்டாலிட்டி பாசிட்டிவ் இருந்தால் தான் ஃபஸ்ட்டு நம்ம அந்த பாடி பில்டரு பெருசாக பண்ணலாம். ஓகே, அந்த மென்டாலிட்டி அவர் இருந்தால் தான் நம்ம அடுத்த லெவல் அவர் எடுத்துன்னு போகணும். அப்புறம் தான் தென் வி ஸ்டார்ட் டெல்லிங் தட் ஆஃப் சீசன், அதான் சொன்ன மாதிரி ஆஃப் சீசன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பேசிக்காக அவர் ஃபுட் இன்டேக் ஃபார் ஏதாவது மென்ஸ் ஃபிசிக்காக இருந்திக்கோ பாடி பில்டராக இருந்திக்கோ கிளாசிக் எது இருந்தனா ஹீ நீட்ஸ் மசில் பேசிக்கலி. அந்த மசில் பிடிக்கிறதுக்கு அந்த டயட்டை நம்ம கொடுத்தா தான் அவருக்கு அந்த மாதிரி எடுத்துன்னு போக முடியும். தென் இட் இஸ் இஸ் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். அந்த ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் வச்சுட்டு கூட நம்ம தென் வி ஹேவ் டு திங்க் ஆஃப் சர்டன் ஃபுட்ஸ். அவருக்கு இல்லை இந்த மாதிரி அவர் சாப்பிட முடியாது, அது ஈக்குவலண்ட்டாக நம்ம கொடுப்போம். ஸோ தட் மே நாட் பி ஈக்குவலண்ட், பட் அட்லீஸ்ட் அவர் அந்த ட்ரீம் அவர் மைண்டில் ஷேட்டர் பண்ணக்கூடாது. ஓகே, அவருக்கு சொல்லவே கூடாது இல்லை நீ இது பண்ண முடியாது. கரெக்டாக இப்போ எல்லாரும் அந்த ஸ்டேஜில் வர மாட்டாங்க. ஐ ஆம் ரிச் கிட்டு, நான் பாடி பில்டிங் என்ன வேணால் பண்ணலாம், நீங்கள் எனக்கு ரெடி பண்ணுங்க, அந்த மாதிரி ஆள் கூட வருவாங்க. ஆனால் அந்த மாதிரி ஆளுக்கு அந்த மென்டாலிட்டி இல்லை. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த சாம்பியன்ஸாக ஹேவ் ஸ்ட்ராங் மென்டாலிட்டிஸ் ஹூ கம் ஃப்ரம் அ வீக் பேக்ரவுண்ட். வீக் பேக்ரவுண்டுன்றதை விட அந்த ஸ்ட்ரகிள் என்ன அப்படின்னா இப்போது என்னோட அப்பாவோட லைஃப் ஸ்டைல் வாஸ் அ ஸ்ட்ரகிள். ஏன்னா 5th படிக்கும்போது கிளப்பில் வாட்டர் பாய், வேர் லிக்கர் வாஸ் சர்வ்ட். அதுதான் அவரோட ஃபஸ்ட்டு ஜாப். ஏன்னா ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கே கஷ்டம். ஸோ அவரோட அந்த மென்டாலிட்டி எப்படி அப்படின்னா, காலையில் 4 o'clock எழுந்து ஒர்க் பண்ணுன்னா ஐ எம் ரெடி, நைட்டு 12 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுன்னா ஐ எம் ரெடி அப்படின்னுட்டு தட் மோல்டிங் ஆஃப் ப்ரிப்பேர்ட்னஸ் ஃபார் ஒர்க் வாஸ் தேர். ஸோ எங்கள் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்த லெசன் அப்படின்றது வாஸ் யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் டு ஒர்க். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 16 மணி நேரம் 18 மணி நேரம் ஒர்க் பண்ணணுன்னா ஒர்க் பண்ணி தான் ஆகணும். உனக்கு ஏஜ் இருக்கிற வரைக்கும் நீ ஒர்க் பண்ணுறதுக்கு யோசிச்சேன்னா உன் லைஃப்பில் வந்து மேலே வர முடியாதுன்ற இஸ் த லெசன் ஐ காட். பட் இப்போது அதே வந்து லெட்ஸே ஒரு சூப்பர் ரிச் டேடுன்னு வச்சுப்போம், இல்லை ஒரு ரிச் டேட்னே வச்சுப்போம். ஐயோ என் பையன் கஷ்டப்படக்கூடாதுன்னுட்டு எல்லாத்தையும் கொடுத்து வளர்க்கும்போது when he looks at bodybuilding, சூப்பர் ஸ்போர்ட், நானும் மசில் பில்ட் பண்ணறேன் அப்படின்ட்டு அவன் ஆசைப்பட்டாலும் தட் மென்டாலிட்டி இஸ் நாட் தேர். ஓகே, அது நம்ம 100% ட்ரூ கூட சொல்ல. but there are some guys who are having that mentality, maybe later on they develop. இல்ல அது என்ன அப்படின்னா to start with the mentality to start with. அதாவது அந்த ஸ்போர்ட் மேலே இருக்கிற லவ்னால பல பேரோட மென்டாலிட்டி சேஞ்ச் ஆகும். பட் இட் டேக்ஸ் டைம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஹார்ட் டைம் prepares strong men. And sometimes strong men create good times that creates weaker men. Exactly. That is a trend which follows basically. But அதுதான் நான் சொல்கிறேன், இப்போது எனி யங்ஸ்டர், எவ்ரி யங்ஸ்டர் ஹேஸ் அ மென்டார். மென்டார் இன் த சென்ஸ் ஏதாவது ஒரு பாடி பில்டர் அவர் லுக் அப் டு பண்ணுவாங்க. கரெக்டாக இப்போது யாரோ வேணும்னா எனக்கு இங்கே லோக்கல் இங்கே பாடி பில்டர் எனக்கு ஜேபி மாதிரி ஆகணும், எனக்கு ஹரிபாபு மாதிரி தைஸ் வேணும், அந்த மாதிரி வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு அவருக்கு இது பண்ணக்கூடாது. என்னன்னா அதெல்லாம் ரொம்ப ஓவர், அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அதெல்லாம் இப்போ நம்ம காலத்தில் நம்ம சொல்ல நம்ம ரியலிஸ்டிக்காக ட்ரீம் இருந்துச்சுன்னா தட் இஸ் நாட் a dream. அன்ரியலிஸ்டிக் ட்ரீம் நோக்கி ஒருத்தன் டிராவல் நம்ம என்ன யோசிக்கிறோம், ஒலிம்பியா ஸ்டேஜ்ல நம்ம போய் நிற்க போகிறோம், அந்த மாதிரிலாம் யோசிப்போம். பாடி பில்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அடுத்து 1 year ஒலிம்பியா அப்படின்னு ஆரம்பித்தேன். 1 year ஒர்க் அவுட் பண்ண உடனே இவ்வளோதான் ஒரு வருஷத்துக்கு மசில் வளருமா ரியலைசேஷன். ஸோ அந்த மாதிரி நம்ம விஷ் நாட், பட் போனால் அவர் லேட்டர் ஆன் தென் வி கெட் டு நோ ஹிஸ் ஜெனட்டிக்ஸ். பேசிக்லி ஜெனட்டிக்ஸ் நாட் ஈவன் ஸ்ட்ரக்சர் வைஸ்.
இப்போ சில பேர் இருப்பாங்க ஹூ யூனோ அந்த ஃபுட் எப்படி எடுக்குது பாடி, அந்த பிடிஸ் கூட எப்படி அவருக்கு ரியாக்ட் ஆகுது, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தெர் ஆர் சர்டன் பீப்புள் ஹூ change like crazy with this kind of hormones, whereas there are certain people who whatever hormone you put on a heavy scale also they change very little. So அந்த மாதிரி பாடிஸ்க்கு கூட நம்ம we should not tell them that to give up hope or something, but we should tell them that there is a realistic way to do it. அது மேலே நம்ம பண்ணால் கூட it will not help you in the long run. அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு அவருக்கு இந்த நைசர் வேல ஏதாவது சொல்லி தான் ஆகணும். பட் தென் இப்போ அந்த ஆளுக்கு நீ பிஸ்னஸ் பண்ண வச்சனா என்ன பண்ணுவே, நீ நிறையா பண்ணிகிட்டு இருப்ப, இது போடு அது போடு, இது வாங்கு அது வாங்க, அதை வச்சு கூட பிஸ்னஸ் நிறையா பேர் பண்ணுவாங்க. ஓகேயா? ஸோ அந்த மாதிரி யூஸ்வலாக தென் தட் லீட்ஸ் டு ஸ்பாயிலிங் ஆஃப் த ஹெல்த் அண்ட் அதர் ப்ராப்ளம்ஸ் ஹேப்பன். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அந்த மாதிரி பசங்களாம் மெயினாக ஜெனட்டிக்லி கிஃப்டடாக இருப்பாங்கன்னா அந்த மாதிரி அவருக்கு ரைட் மென்டாலிட்டியில் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு வரணும். சில பேர் இங்கே இருப்பாங்க, ஷார்ட் டைமில் எல்லாமே வேணும் அவருக்கு, 6 months தான் 8 months தான் எனக்கு இவர் மாதிரி ஆகணும் அவர் மாதிரி ஆகணும், அந்த மாதிரி மென்டாலிட்டி கூட வருவாங்க. ஆனால் தென் ஸ்லோலி தே ரியலைஸ் தட் நோ இட் டசன்ட் ஹேப்பன் லைக் தட். அந்த மாதிரி அவர் ரியலைஸ் பண்ண ஆள் தான் நல்லா மேலே போக முடியும். அவர் ரியலைஸ் பண்ணலைன்னா என்ன நினைப்பார் தெரியுமா, கோச் சரியில்லை, வாரம் கோச் மாற்ற வாரம் கோச் மாற்றுவான். அந்த கோச் என்ன பண்ணுவான், பிடிக்கிறதுக்குன்னா ஏதாவது சொல்லுவான், பாப்பா நான் பார்த்துக்கிறேன் 3 months சூப்பராக பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் எடுக்க போகிறார். ஸோ இதெல்லாம் பேசிக் திங் விச் வி கம் அக்ராஸ். நிறையா பாடி பில்டர்ஸ் நிறைய மாதிரி இந்த மாதிரி பேசுவாங்க. இப்போ சில பேர் 20s கூட 30s மைண்ட் வச்சுருப்பாங்க, நிறையா அஹெட்டை யோசிப்பாங்க. 2 years மாஸ்டர் நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆள் தே ஆர் ரெடி டு ஒர்க், ஃபார் தெம் பிளான் பண்ணுவாங்க. அலாம் வச்சு சாப்பிடுவாங்க, பைக்கில் போகும்போது கூட மீல் வச்சேன்னா சைடில் நின்று சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஆளெல்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரியெல்லாம் தே கேன் ஓவர்டேக் ஜெனட்டிக்ஸ் ஆல்சோ. ட்ரூ. அந்த மாதிரி ஆள் தான் தே கேன் பீட் ஜெனட்டிக்ஸ். ஓகே, அந்த ஜெனட்டிக் வச்ச ஆள் லைட்டாக ஸ்லாக் பண்ண இந்த மாதிரி ஆள் அவர் போட்டுருவாங்க. பிகாஸ் ஆஃப் தேர் தேர் அலர்ட்னஸ் அண்ட் தேர் டிசிப்ளின் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். சில டைம் இந்த ஜெனட்டிக்ஸ் வச்சால் டிசிப்ளின் வைக்க மாட்டான், அவருக்கு தெரியும் இந்த ஃபுட் நான் அந்த டைம் சாப்பிட்டேன்னா ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி ஆள் அந்த டிசிப்ளின் வச்சால் தே கேன் பீட் தெம் ஆன் ஸ்டேஜ் ப்ரொவைடட் இட் இஸ் தேர் டே. கன்சிஸ்டன்சி, தட்ஸ் ஆல். ஸோ டு சம்மரைஸ் யோர் ஃபார்முலா ஃபார் சக்ஸஸ், ஃபஸ்ட்டு அந்த ஆத்லீட் கிட்ட மென்டாலிட்டி இருக்கணும். ரெண்டாவது எப்படியாவது நரிஷ்மெண்ட்டை மேனேஜ் பண்ணணும், ஹார்ட் ட்ரைனிங். இது மூணுத்தோட ஃபைனான்ஸ் ஹி ஷுட் மேனேஜ் இஸ் ஃபைனான்ஸ். இப்போ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு நான் 5,000 சம்பாதிக்கிறேன் ஆனால் பாடி பில்டிங் பண்ணும். ஓப்பனாக சொல்லிவிடுவேன், அந்த 5,000 பண்ணவே முடியாது. ஸோ உடனே இப்போ வந்து நிறைய ஹேட்டர்ஸ், நீங்கள் வந்து பாடி பில்டிங்கை வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னு. வண்டிக்கு பெட்ரோல் போடணுன்னா காசு செலவாகும், இல்லைன்னா நடந்தே போயிடலாம். ஸோ பாடி பில்டிங் பண்ணணுன்னா எல்லோரும் வந்து என்னென்னா பாடி பில்டிங் இஸ் காஸ்ட்லி அப்படின்றாங்க. இப்போ இதே வந்து ஒரு மோட்டர் ஸ்போர்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் ட்ரைனிங் செக்ஷனுக்கே வந்து ₹1,00,000 செலவு பண்ணணும். அந்த மாதிரி ஸ்போர்ட்டில் போயிட்டு யூ ஆர் நாட் அலோவிங் புவர் அப்படின்னு சொல்வீங்களா? அப்போ அந்த காசை வந்து செலவு பண்ணுறவங்க தான். சேம் வே உடம்பு வளரணுன்னா உள்ளே அந்த மசிலாக மாறுறதுக்கான சாப்பாடு உள்ளே போனால் தான். இல்லைன்னா நம்ம நார்த் இந்தியன் ஆள் மாதிரி வந்து ஒருத்தர் வீட்லேயும் போய் பஸ் 2 ரோட்டி காக்கே பாடி பனாயா மிஸ்டர் வேர்ல்டு பனாயாலாம் நடக்காது. எல்லாத்துக்கும் அந்த சாப்பாடு, அந்த ஃபுட்டு அவ்வளோ ப்ரோட்டீன் சாப்பிட்டா தான் அந்த அமினோ ஆசிட்ஸ் போய் அந்த புது மசில் பில்ட் ஆக போகுது. அது சயின்டிஃபிக் மேட்டர். அது பெஸ்ட் ஜெனட்டிக்ஸ் கூட வச்சுக்கோ, வர்ஸ்ட் ஜெனட்டிக்ஸ் கூட வச்சுக்கோ, அந்த அவ்வளோ ப்ரோட்டீன் உள்ளே போனால் தான் அந்த மசில் பில்ட் ஆக போகுது. ஸோ பீப்புள் ஷுட் பி ரெடி டு ஈட் சர்டன் அமௌண்ட் ஆஃப் எக் ஒயிட், சர்டன் அமௌண்ட் ஆஃப் சிக்கன், 365, நாட் even 365, அட்லீஸ்ட் 320 days a year. அது அப்புறமா ஏதாவது ஒரு க்ரோத் வரும், ஒரு சேஞ்ச் வரும். ஓகேயா? ஸோ ஆனால் நிறையா பாடி பில்டர்ஸ் இங்கே பண்ணுறாங்க. இப்போது நம்ம காலத்துலேருந்து ஆல்மோஸ்ட் 10 times நிறைய பேர் பண்ணுறாங்க இப்போ. ஆமாம். ஸோ அந்த அவர் எப்படி பண்ணுறாரு, இந்த ஸ்போர்ட்லேயே ஏதாவது காசு இருந்தால் தானே பண்ணுறாங்க. இன்னும் எல்லாமே திருடுறாங்களா வெளியே? கரெக்ட் இல்லை. இந்த ஸ்போர்ட்டில் ஜெயிக்கிறத வச்சு நீ உன்னை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுற? ஸோ எண்ட் ஆஃப் த டே, ஸோ லெட் மீ சம்மரைஸ் அகெயின். என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் திங் மென்டாலிட்டி டு பிகம் அ பாடி பில்டர். செகண்ட் அவங்களோட நியூட்ரிஷன். தேர்ட் ஹார்ட் ட்ரைனிங். ஃபோர்த் இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற ஃபினான்சஸை மேனேஜ் பண்ணுற மென்டாலிட்டி அண்ட் மேனேஜிங் திங்ஸ். அண்ட் ஃபிஃப்த் அப்படின்றது கன்சிஸ்டன்சி டுவர்ட்ஸ் யுவர் கோல். ஸோ த 5-step process as per Murtuza, and I completely accept that. Yes. So
we have come to a full circle. So Sheru Classic எப்படி வந்து பாடி பில்டிங்கை ப்ரொஜெக்ட் பண்ணுது, வாட் இஸ் த மென்டாலிட்டி ஆஃப் த பாடி பில்டர், இது எல்லாத்தையும் பார்த்தோம். நம்ம பேசாமல் ஆஃப் சீசன் அப்படின்றத தனி ஒரு எபிசோடாக பண்ணலாமா? கண்டிப்பாக ஆஃப் சீசன் கூட பண்ணலாம். நம்ம அதை முடிச்சுட்டு எப்படி கான்டெஸ்ட் சீசனில் கூட வரணும், அது கூட நம்ம இனிஷியல் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆஃப் சீசன் நல்லா பண்ணி டக்கு நல்லா கேலரிஸ் கட் பண்ணி டக்குன்னு கான்டெஸ்ட் ப்ரெப் போனாங்க. அதெல்லாம் நிறையா இருக்கே. நம்ம டக்குன்னு அவ்வளோ கேலரிஸே பண்ணக்கூடாது. அதை நம்ம பேசலாம் இன்னொரு டைம் when we sit together we can. Yes. ஸோ ஏன்னா இப்போது முர்த்துசா வந்து 2 ப்ரோ கார்டு அப்படின்றத விட நார்த்தில் there are lot of contest prep coach. அவங்க எல்லாரோட பேச்சுமே எப்படின்னா, முர்த்துசா கிட்டக்க போனால் இவனுங்க வந்து மசில் சைஸை டக்குன்னு பில்டு பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மசில் சைஸ் பில்டிங், அந்த பேஸை பற்றி we have to do a full detailed podcast. ஸோ இப்போவே முர்த்துசா கிட்டக்க பேசி அடுத்த பாட்காஸ்ட்டுக்கு நான் செட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அடுத்தது எப்போன்னு கேட்டுகிட்டே இருங்க. ஆனால் நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி அடுத்த எபிசோடையும் நம்ம ஷூட் பண்ணி போட்டுருவோம். ஸோ இவ்வளோ டைம் கொடுத்ததுக்காக தேங்க்ஸ் முர்த்துசா. இன்னும் அவர் வந்து நம்ம ஷூட் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி தான் லேண்ட் பண்ணார். லேண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டார். ஸோ இதுக்கப்புறம் தான் போய் அவரோட ஃபேமிலியோடையே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அண்ட் டுமாரோ இஸ் ஹர்ஸ் டாட்டர் முனிராஸ் பர்த்டே. ஸோ அதுக்கு வந்து இந்த எபிசோடு வந்து அந்த பர்த்டேக்கு அப்புறம் தான் வந்து டெலிகாஸ்ட் ஆகும். பட் மை விஷஸ் இன் அட்வான்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நம்ம பாட்காஸ்ட்டில் பாடி பில்டிங் எக்ஸ்பர்ட் கோச் முர்த்துசா நிறையா விஷயத்தை ஷேர் பண்ணார். இதே மாதிரி பல எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ், சர்ஜன்ஸ், நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் ஆத்லீட்ஸ் அவங்களோட நம்ம பாட்காஸ்ட் எல்லாத்தோட லிங்க்கும் இங்கே இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கம்மிங் டு த ஷோ. தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ. ஸோ மக்களே, ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். நாங்கள் பேசினதுலேருந்து உங்களுக்கு கான்ட்ரவர்சி எல்லாம் நிறைய கேள்வி இருக்கும். அதெல்லாம் போடுங்க. எதுக்கெல்லாம் நம்மள்ட்ட ஆன்சர் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம ஆன்சர் பண்ணுவோம். இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எடுத்துகிட்டு வர எல்லா கெஸ்ட் அண்ட் முக்கியமாக முர்த்துசாவோட அடுத்த பாட்காஸ்ட்டை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ மக்களே, until my next episode, this is your Biglee and Murtuza over and out.